जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कण्णम जय श्री राधा गोपाल कण्णम जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम जय श्री रूप रघुनाथ करणम जय श्री प्रभुपादी महाराज कण्ण गुरुनाथ कण्णम தொடர்ந்து வந்து பகவத்கீதை கிளாஸ் வீக்லி கிளாஸ் கவனிக்கிறதுக்கு வருவோம். கிளாஸ் வந்தபடி அனைத்து அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்ரீமத் பகவத்கீதா நம்ம வந்து பார்க்க போறோம். உண்மை உருவில் அத்தியாயம் 8 பரட்டை அடைதல். இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல வெளியே வந்து இங்கிலீஷ் வந்து தமிழ்மொழியா கொஞ்சம் வந்து இங்கிலீஷ்ல என்ன டாபிக் வந்து attaining the supreme. ஓகே, டெக்ஸ்ட் 14 பதம் 14 அனன்யசேதா சததாம்யே அனன்யசேதா சததாம் யோ மாம் ஸ்மரதி நித்யசா தஸ்யாஹம் சுலப பார்த்தா நித்யயுக்தஸ்ய யோகினா. प्रभु सोराले कृष्णा अनन्यचेता असत्यं अनन्यचेता सदानं यो मां स्मरति नित्यसा तस्यां सुलभपाता नित्यायुक्तस्य योगिना. आता जी el grupo es uno la para que ayuda ahora ahora el grupo अनन्यचेता सदानं यो मां स्मरति नित्यसा तस्यां सुलभपाता नित्ययुक्तस्य योगिना. आता जी क्या सुना ले जी से बता पढ़िए बोलिए पढ़िए पढ़ीங்களா சரி சத்தம் படிங்க இல்லையே अन्ये सेदा सदनम यो मां स्मरति नित्यसा तस्याहं सुलभपाता नित्ययुक्तस्य योगिना. मैडम जी ट्राई பண்ணிட்டீங்களா? अनन्यचेता सदनं यो मां स्मरति नित्यसा तस्याहं सुलभपाता नित्यायुक्तस्य योगिना. अनन्यचेता பிறளாத மனதுடன் சததம் எப்போதும் யார் எவனோ ஒருவன் மாம் என்னை கிருஷ்ணரை ஸ்மரதி எண்ணுகின்றனோ நித்யசா எப்போதும் தஸ்ய அவனுக்கு அகம் நான் சுலப அடைவதற்கு மிக எளிதானவன் பார்த்தா பிரதாவின் மகனே நித்ய எப்போதும் யுக்தஸ்ய ஈடுபட்ட யோகினா பக்தனின் மொழிபெயர்ப்பு பிரதாவின் மகனே பிறளாத மனதுடன் என்னை எப்போதும் நினைப்பவர் சுலபமாக என்னை அடைகிறான். ஏனெனில் அவன் பக்தி தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளான். இங்கிலீஷ்ல அதான் சொல்லுவோம். ஓ थोड़े से ले लो ओके कृष्ण विषय बोलो
The one who always remembers me without deviation and easy to obtain, O son of Partha, because of his constant engagement in the அதை சொல்லுங்க. अनन्य चेत सदनां यो मां स्मरति नित्यशः तस्याहं सुलभं पार्थ नित्ययुक्तस्य योगिनः. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓகே, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நாள் இருக்கு. என்னது இது? கௌர பூர்ணிமாவா? குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா. ஓகே, குரு பூர்ணிமானா வந்து பகவான் ஸ்ரீ வியாசதேவர் வந்து அவர் சாட்சாட் வந்து பார்த்தீங்கன்னா குரு சக்தி ஆவேச அவதாரம். அப்போ அதை முன்னிட்டு குரு பூர்ணிமா நம்ம வந்து நிறைய இடத்துல பேசினாங்க. அப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதனால நம்ம இன்னைக்கு பேசுவோம். ஆனால் பகவத்கீதை பார்த்து பகவத்கீதையோட தொடர்ச்சியாக நம்ம வந்து குரு பூர்ணிமா குரு என்ன பற்றி நம்ம பண்ணலாம். ஓகே, சரி. பகவத்கீதை இப்போ 8வது சாப்டர் வந்து எதை பற்றி பேசுறது? இன்னைக்கு ஒரு ரைட் லெஃப்ட் வாங்கலாம் பூர்ணிமா இது. அதாவது 8வது சாப்டர் எதை பற்றி பேசுது? என்ன கண்டென்ட் ஓடுது? இப்போ எதை பற்றி பேசுது? தலைப்புக்கு சொல்றீங்க. அவரு எந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்காங்க? என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு கிருஷ்ணன் இப்போ அர்ஜுன் கிட்ட? தலைப்பு கேட்கல பிரபு. யோகாவா? யோகா பேச்சு 6வது சாப்டர் அது. புதி மகாராணியா? சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பக்தி யோகாவா? பக்தி யோகா வந்து 10வது சாப்டர் ஆச்சு. பக்தி யோகா சரி 12வது சாப்டர் ஆச்சு. எந்தெந்த வழியில அடையலாம் வருது? இப்போ 8வது சாப்டர் 14வது சாப்டர் 14வது ஸ்லோகத்துல எதிர்க்கு என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? எதை பத்தி பேச? முக்கியமா இந்த ஸ்லோகத்துல இந்த 8வது முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு. அது 5வது ஸ்லோகத்தோடைய 4வது 5வது நினைக்கிறேன். அது மொழிபெயர்ப்பு படிக்க ஒரு ஆளு டக்குன்னு ஒரு ஆளு பெரிய வந்து படிக்க வருது. இங்கிலீஷோ தமிழ்லையா? எனிதிங். யாரு டக்குன்னு படிங்க. தமிழ் முடியும், ஹிந்தி முடியும், தெலுங்கு முடியும், மலையாளம் முடியும், எல்லாம் முடியும். அவங்க ஒன்று படிச்சுட்டு தமிழ் நீங்க மூணு மாதிரி படிக்க 4வது படிங்க. சாரி வந்து 4 5 வச்சுட்டீங்க. ஸ்லோகம் படிக்கிறோம். 5வது ஸ்லோகம் படிங்க. வாழ 5 இப்போ கடைசி படிக்கிறேன். 5வது अंधकाले समाकेव स्मरन् उक्त्वा कलेवरं यप्रति समद्भावं यादि नास्त्यत्र संशयः. ओके, 6வது சொல்லுங்க. அப்படியே 6வது சொல்லுங்க. यं यं वापि स्मरन् भावं सत्यम् अन्ते कलेवरं तं तं एव यति कौन्तेय सदा तत् भावभाविता. ओके, ट्रांसलेशन வால படிங்க. ஆசிர்வாத் படிங்க. 6வது ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையில் எண்ணுகிறானோ குந்தியின் மகனே ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். ஓகே, படிச்சவங்கள என்ன சொல்றாங்க தனமா சொல்லுங்க. எந்த இறப்பு வீட்டுக்கு போனோம், பெருமை வீட்டுக்கு போனாலும் ஃபேமஸ் ஸ்லோ இந்த ஸ்லோ 2 ஸ்லோ தான் எடுத்துக்கிட்டு போவாங்க. எல்லாரும் எதிர்த்துக்கு போவாங்க. அப்போ இந்த 8வது அத்தியாயத்தோட ஆர்ட் பீஸ் வந்து என்னது? மரண நேரத்தில் இருக்க முடியுது. மரண நேரத்தில் ஓகே வாழ்க்கையில இப்போ எப்பவுமே வந்து மண்டையில் என்ன இருக்கு, என்ன திங்கிங் இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அந்த எண்ணங்கள் வந்து சில சமயத்தில் வந்து சரியா இல்லைன்னா என்ன நடக்கும், அவங்களுக்கு எப்படி வந்து உடல் கிடைக்குது. அப்போ இந்த அத்தியாயத்தோட முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா நெக்ஸ்ட் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச புண்ணியத்தை வச்சியோ நீங்க செஞ்ச பாவத்தை வச்சியோ இல்லை நீங்க செய்யற இது வாட் எவர் அது வச்சு கிடைக்கிறது கிடையாது. ஒரு நெக்ஸ்ட் பர்த் எது வச்சு கிடைக்குது, எது வச்சு அடுத்த பேர் கிடைக்குது?
எதை வச்சு அடுத்த யாருக்கு பேர் கிடைக்குது? எதை வச்சு கிடைக்குது அடுத்த பிரிவு? கடைசியா உயிர் உடம்பு எது நினைக்கிறோமோ அது வந்து செகண்ட் தான். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் வந்து கடைசி காலத்துல ஞாபகம் வரும். கடைசி காலத்துல புதுசா ஞாபகம் வராது. ஓகே மாதிரி அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோமோ அந்த மைண்ட் தான், அந்த மண்டல அதுதான் மண்ணில இருக்கும். புது விஷயம் வருது ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா கேம் விளையாண்டு கடைசி கிருஷ்ணா கோவிந்தா வராது. அது வருமா ப்ரோ? வருமா? கடைசி காலத்துல கிருஷ்ணா நதி வருமா? அதாவது எப்படின்னா நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, ஒரு ஒரு ஏதோ ஒரு அம்மா வீட்டுக்கோ இல்லை பாலிக்கம் போங்க எங்கேயோ போயிருக்கீங்க, எங்க தூரம் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஓகேவா? அப்போ வந்து ரொம்ப நாள் சென்று திருப்பி அதே பல வருஷம் சென்று ஒரு 40-50 வருஷம் சென்று பல வருஷம் சென்று திருப்பி அதே இடத்துக்கு போறீங்க. போகும்போது என்ன போறீங்க, இது பாதம் மறந்துருச்சு, எல்லாம் மறந்துச்சு சொல்லுவீங்க சொல்ல மாட்டீங்களா? இல்லை ஜிபிஎஸ் ஞாபகம் இருக்குமா? சரி சரி ரோட்லாம் மாற்றிருக்கோம், பாதம் மாறி இருக்கோம், ஞாபகம் இருக்குமா இருக்காத காலகாலம் ப்ரோ? என்ன ப்ரோ திட்டுறீங்களா? அவங்க ஞாபகம் இருக்காது, எல்லாம் மறந்து போயிருக்கோம். அப்ப திருப்பி நம்ம வந்து யோசிச்சு அந்த இடத்த பாதுகாக்கணும். அதே போலதான் நம்ம வந்து சின்ன வயசுலேயே நம்ம எதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்றோமோ அதை ஞாபகத்துக்கு வரும். திடீர்னு ஒன்று ஞாபகத்துக்கு வராது. இப்ப கிருஷ்ணா நினைக்கிறீங்க, அதோட வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து ஒன்றும் நினைக்கல ஜீவா, அதுவும் கிருஷ்ணா மறந்தாச்சு. திடீர் கட்சி காலத்துல வந்தா அந்த லாஸ் கான்டாக்ட் மாதிரி, அதாவது பாதை பார்த்துட்டே போகும்போது ஐயோ பாதை மறந்து போச்சு, அந்த மாதிரி கிருஷ்ணனோட ஞாபகத்துக்கு வராது. புரியுதா ஸ்ரீமதி? புரியுதா? எல்லாத்துக்கும் புரியுதா? ஓகே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லுவாங்க, புரிதாவின் மகனே பிறலாத மனதுடன். ஓகே, அதாவது அனன்யா வேர்ட்ஸ் எங்க பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க பகவத்கீதையில? அதாவது நம்ம வந்து பகவத்கீதையில வந்து லெஃப்ட் ரைட் 8 போடணும், 10 போடணும், 11 லைசன்ஸ்ல 8 போடுவாங்க. அந்த மாதிரி பகவத்கீதையில வந்து கரைச்சி குடிச்சிடணும். புரியுதா ஜீவா? புரியுதா லட்சுமி? என்ன குடிச்சிக்கணும்? அப்போ லாஸ் பண்ணீங்க வருவா. ஓகேவா? இருங்க இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு, மாசத்துல ஒண்ணு வச்சுக்கல. அதாவது வந்து நம்ம வந்து லெஃப்ட் ரைட் எல்லாமே நமக்கு பகவத்கீதை தெரிஞ்சுக்கணும். அனன்யா வேர்ட்ஸ் வேற எங்க கேள்விப்பட்டிருக்கோம்? சாசனமா இல்ல பகவத்கீதை வந்துச்சு. இங்க பாருங்க, அனன்ய செய்த சதாம் அனன்ய சிந்தியந்தமாம் ஏ பரி உபதாசரே சேத சதயுக்தானம் யோகஸ்ய வகாமியம். உனக்கு தேவையான கொடுத்து தேவை, உனக்கு தேவையில்லாத நான் வந்து எடுத்துருவேன், உனக்கு தேவை கொடுக்க சொல்லி தானே சொல்லுவோம். வேற அனன்ய பக்தி. அனன்யனா வந்து என்னதுன்னா பிறலாத மனதுடன். பிறலாத மனதுடன் என்னது? இங்கிலீஷ்ல என்ன வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ்ல அது யார் இங்கிலீஷ் இருக்கா? கிருஷ்ணா இங்கிலீஷ் தமிழா? தமிழா இங்கிலீஷா? என்ன வேர்ட்ஸ்ல என்ன டிரான்ஸ்லேட் போட்டுருக்கேன்? ஸ்லோகம் வந்து தெரியுங்களா? டிவியேஷனா? அதாவது வந்து எந்த வகையான மனசு வந்து வேற சைடு போகாம வாழ்க்கையில வந்து, அதாவது ஒரு கல்லு கட்டணும்னா சுண்டு ரோட்ல சுண்டு கட்டணும்னா ரோடு கட்டணும்னா இல்ல கல்லு கட்டணும்னா நூல் பிடிக்காம பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்து ஜெய ராதா கோபால் யோகி ஜெய ஸ்ரீ ஜெகநாத சுந்தர மகாராணிக்கு அப்ப அந்த அளவுக்கு நேரா வந்து வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒரே ஸ்டேட் கோடுல தான் இருக்கணும். அதான் பிறலாத மனதோட. நல்லா இருக்கும்போது கிருஷ்ணர் கோவிந்தா ராமா, அப்புறம் கொடுக்கலன்னா அட போடான்னு சொல்லிட்டு அடுத்து சேர்ந்த மாதிரி போகுது, எல்லாம் திட்டுறது, சினிமா டைலாக் வருமா போடுவோம் அதெல்லாம் போட்டு திட்டுறது. என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம்? ஜஸ்ட் என்னைய மட்டும் நீங்க பாருங்க, ப்ரோ நீங்க என்ன திருவுங்க சஸ்பெக்ட் நீங்க புக்குங்க. சும்மா வருவேன், நம்ம யாரு நம்மளுக்கு கேட்க போறேன், அவன் கடலை கட்டிட்டு தான் இருப்பான். பகவத்கீதை எடுத்துருவாங்க சஸ்பெக்ட் சொல்லுவோம். கிரேட் பர்சன், உங்களோட வீடியோ வந்து வெளிநாடு யூரோப் வரைக்கும் போயிருக்கு, நீங்க அன்னைக்கு அந்த பாஸ்வரம் போடுறது தெரியுதானே? மானசீட்டு பாத்தீங்களா? பகுதின்னு எடுத்து வரணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிறலாக மனது உடனே என்ன அர்த்தம்னா மனசு வந்து டைவர்ட் ஆகக்கூடாது, வேற எதுலையும் போகக்கூடாது. ஓகேவா? அப்ப மனசு டைவர்ட் ஆகக்கூடாதுன்னா நாளைக்கு நம்ம பிரச்சனை வரும்போது கிருஷ்ணா திட்டுறோமா திட்டு இல்லையா? திட்டுதானே. பாருங்க நந்தி மாதிரி கைத்து கொடுங்க, அவங்க நல்லா உண்மை ஒத்துட்டாங்க, யாரும் உண்மை ஒத்துக்கல, கைட்டு நல்லா கொடுக்கலாம்.
நாளைக்கு நம்ம ஒண்ணு நினைக்கிறீங்க, ஒரு பிளான் பண்றீங்க, அந்த பிளான் வந்து சொதப்பி விட்டாருன்னு வச்சுக்கீங்களா கிருஷ்ணரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே நம்ம சொல்றது நடக்கணும்னா நம்ம வீட்டுல வேணா நம்ம அதிகாரம் நடக்கலாம், பகவான் நம்ம அதிகாரம் நடக்கணும்னா எழுதி வச்சிருக்க கமலகாந்த குரு வீட்டுல அம்மா கிட்ட சொல்லலாம், அப்பா கிட்ட சொல்லலாம், எனக்கு இது ஆக்கிவே அது ஆக்கிவே எனக்கு இது பண்ணுங்க. நம்ம அதிகாரம் வீட்டுல வேணா செல்லும், பகவான் கிட்ட செல்லாது. நான் சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கணும், வீட்டுல வேணா அதிகாரம் பண்ணலாம். அவங்க நீ பிளான் பண்ண, நான் வந்து கழிச்சு விட்டுருவேன். ஒரு வேளை திடீர்னு பண்ற பிளான திடீர்னு வந்து பகவான் வந்து கழிச்சு விட்டா வச்சுங்களேன், பகவானை திட்டுமா திட்ட மாட்டோமா, எல்லாமும் கருணை அப்பா அப்படி சொல்லுமா. கேட்ட கேள்வி திட்ட மாட்டேன். வெரி குட், சாப்பிட்டு வெரி குட். சரி, நீங்களே பரவாயில்ல. குலதெய்வ தெய்வம் ஒன்றும் சொல்லுவாங்க. பெரியவங்க கேட்போம். மதுரை வரல மௌன சம்மத்துக்கு அதிபதி என்னது அப்படின்னு நினைக்கலாம். இல்லையே, உடனே கோபம் வரும், உள்ளே ஒரு அக்னி வெளியே வரும். ஏன் என்ன சரஸ்வதி மாதிரி கண்டிப்பா தானே. அப்ப அது 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 எப்படி அது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் ஆகக்கூடாது எந்த சூழ்நிலை. ரசிகர்களே ஓகேவா, துப்பத்தில் கல்வி வச்சிடலாமா? அங்க கம்பி இருக்கு, அக்காய் விட்டுலாமா? கூட கல்வி வச்சுருங்க. கிளாஸ் ஆக்டிவ் போட்டுக்கலாம். கல்விச்சுங்க. அதுக்கு அந்த கேமரா மேல போடுங்க. வச்சுருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனன்யாக்கே ஒரு கிளாஸ் இருக்கலாம், ஒரு அவர் கிளாஸ் இருக்கலாம். அனன்யானா பிறலாத மனதோட மனசு எப்பவுமே டைவர்ட் ஆகக்கூடாது. டைவர்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? சரி, அதுக்கு இருக்கு நான் வரேன், மதியம் படிக்கலாம். பிறலாத மனதோட என்னை எப்போதும் நினைப்பவன். பிறலாத மனசுனா எந்த நேரத்துலயும் மனசு வந்து வேற சைடு போகக்கூடாது. அப்ப யாரு சைடு இருக்கணும்? பகவான் சைடு இருக்கு. பகவான் சைடு இருக்கு. வேற விஷயம் இல்லைன்னா இன்னொரு வேற விஷயம். ஏன் வந்து இந்த மாயா இல்லைன்னா அடுத்த மாயா, அது இல்லைன்னா இது. நம்ம எப்ப பகவான் நினைப்போம்? எஸ், நான் இப்பதான் போன வாரம் பாபு வச்சு வாங்கலாம் வாங்கினேன். ஏன் வச்சா வந்து ஏன்னா நான் உங்க கொமிட் கூட கொஞ்சம் ரொம்ப குறைவா இருக்கேன் கிளாஸ். அப்பப்ப ஒரு மாசத்துல 2 கிடைக்கும் 1 கிடைக்கும். அதனால வந்து கிடைக்கும் போதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணலாம். அதாவது நம்ம எப்போ பகவான் நினைப்போம், கடவுள் நினைப்போம். சேஷா, ஹரே கிருஷ்ணா, விவான சித்திய. ஆமா அமோகமா பாக்கலாம். ஓகே ரைட். அம்மா கூட சொல்லுங்க. ஓகே, எப்ப பகவான் நினைப்போம், எப்ப கடவுள் நினைப்போம்? இப்ப கஷ்டமே வரலன்னா நம்ம நினைப்போமா? கஷ்டம் வரலாம். இந்த ஆள் எதுக்கு? பகவான் எதுக்கு? ஏன் பிரபு? அதுதானே பிரபு. உன் கடவுள் உன் சாமி நீயே வச்சுக்கோ. கடவுள் கவலை பிரபு. அப்படி பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்குது. என்ன ஆசைன்னு சொல்லுங்க. நல்லா 3 வேளை நம்ம நல்லா வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்குது, போட்டுக்கு துணி இருக்கு, உடம்புல சீக்கு இல்லை, எல்லாம் உடம்பு கொலஸ்ட்ரால் இல்லை, இடுப்பு நீர் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு, கண்ணு நல்லா தெரியுது, முட்டியும் நல்லா இருக்குன்னா அதுவும் கடவுள் எதுக்கு? என்ன சொல்றீங்க? அந்த கடல் வந்து அப்ப நம்ம பகவான் கிட்ட நம்ம நினைக்கல, பகவான் கிட்ட வரலன்னா நம்ம என்ன ஆகும்? என்ன ஆகும்? புண்ணியவதி நீங்க உட்காந்து பார்த்தா எனக்கு குடும்பமா இருக்கு போகுது. நீ பேசு இல்ல, உங்களுக்கு முதல் நாட்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவது. பகவானை பத்தி யோசிக்கலன்னா இல்ல உட்காந்து நீ உங்க கம்ப்யூட்டர்ல உட்காந்துங்க. பகவானை பத்தி நினைக்கலன்னா நம்ம வந்து பகவானுடைய இது சிந்தனை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்ப எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு, எல்லாமே நல்லா ஜம்முன்னு உட்காந்துட்டோம். அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கு? இப்ப எல்லாமே நல்லா இருக்கு பிரபு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? டக்கு புது வரணும். தனாமதி கமான். இல்ல இப்ப எல்லாமே நல்லா இருக்கு, சீக்கிரம் இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு. இப்ப நம்ம என்ஜாய் பண்ணி இருக்கோம். கடவுள் இல்ல. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்து அகங்காரம் வரும். ஓகே, அதோட சேர்த்து அதெல்லாம் ஓகே. மெயினா என்ன பண்ணுவோம்? பாவம் பண்ண ஆரம்பிப்போம். பாவம் பண்ண எங்க வெட்டுனாலும் வெட்டுறத கேட்டாலும் ஆள் இல்லையா, எதை சமைச்சாலும் கேட்ட ஆள் இல்லையா. நம்ம தான் வந்து எவ்வளவு வந்து வாயை திறந்து நம்ம வாயில கூட்டு இல்லாம எவ்வளவு பேசினாலும் எதுவும் அபராதம் ஆகும் போகுது இல்லையா. இதை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு அதனால பாவம் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம சொல்லி எதை நோக்கி போகும்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகும்? நரகத்தை நோக்கி போகும். ஓகேவா? நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு 3 விஷயங்கள் வந்து மெயினா இருக்காங்க. 3 பேர் நீங்க கூட வச்சிருந்தீங்கன்னா நரக வாசல் திறந்துருக்கு. என்னது? காம,
குரோதா அண்ட் லோபா, மூணு விஷயம். காமனா வந்து என்னது? ஆசை. ஆசை வந்து சும்மா ஆசை மேலோட்டமா போக கூடாது. ஆசை வந்து பெண்ணாசை, மண்ணாசை, அப்புறம் வேற என்ன ஆசை? மண்ணாசை, சொத்துக்கு ஆசை, பணத்துக்கு ஆசை, பொம்பளைக்கு ஆசை, ஆம்பளைக்கு ஆசை, வேற தங்கத்துக்கு ஆசை, எல்லா ஆசையும். ஆசை அதிகமா இருக்கும் போது அது நம்ம நரகத்துக்கு கொண்டு போகும். காம, ஓகேவா? காம எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா லஸ்ட் டிசையர், காம இச்சை. ஒரு ஆண் பெண்ணு மேல காம, ஆல்ரெடி வந்து கல்யாணம் பண்ணியாச்சு, இல்ல ஆல்ரெடி வந்து கல்யாணம் பண்ண போறோம், இன்னொரு பெண்ணு மேல ஆசைப்படுறது. அதே போல ஆண், அதே போல பெண்ணு, வாட் எவர். இந்த காம இச்சை வந்து வெரி வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். இந்த சக்கரம் பார்த்தீங்களா, வண்டி அந்த மாட்டு வண்டி ஓடும் பாருங்க, மாட்டு வண்டி ஓடுமா, அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா அந்த வண்டி விளையாடுறதுக்கு ஒரு அச்சாணி போட்டுருப்பாங்க, ஒரு ஸ்டாப்பர் வச்சிருப்பாங்க நடுவில். அந்த 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 ஸ்டாப்பர் வச்சுதான் அந்த மொத்த சக்கரமும் சுத்தும். அந்த மாதிரி இந்த உலகம், மொத்த உலகம் வந்து எந்த அடிப்படையில் சுத்துது? காமேச்சை. உண்மையிலேயே ஆச்சு மதியம் போய் சொல்றேன் நானு, கரெக்டா இல்லையா? போன தோண ரீல்ஸ் சொன்ன வருதா இல்லையா? அப்ப எல்லாமே வந்து காம இச்சையில் தான் ஓடுது. காமம் அது வந்து என்ன பண்ணோம்? நரகத்துக்கு கொண்டு போகும். நீங்க பக்கத்துல இன்னைக்கே பார்க்கலாம், யார் வந்து அதிகமான உடம்ப வந்து காட்டுறாங்களோ, யார் நெக்கேட்டா இருக்கிறாங்களோ, யார் ஆம்பளை தான் சரி பொம்பளை தான் சரியா, அவங்க அடுத்த என்ன வருவாங்க? தீவா, மகாலட்சுமியா, மரமா வருவாங்க. மகாலட்சுமி வரல போல ஒன்றும் வேலைக்காரங்களா, அவங்க கோச்சிக்கு போறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, யார் வந்து அதிகமா உடம்பு காட்டணும், எனக்கு நான் வந்து நிறைய செக்ஸியா இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் வந்து வெடி கட்டணும்னா அடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாடி காட்டுறதுன்னா உங்களுக்கு பாடி காட்டுறதுக்கு எப்படி வேணும், எந்த மரம் எப்படி வேணும் அந்த மாதிரி மரம் வச்சுக்கலாம், இப்படி வேணா எப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். என்ன வந்து சிரிக்க மாட்டீங்க? எல்லாம் சிரிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா பாடி காட்டினா மரம், ஓகேவா? அப்ப காம, தென் குரோதா, அதிகமான கோபம். தொட்டால் சரிங்க கூட தொட்டவங்களும் வெடி இதாகும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தொட்டாலும் வெட்டிப்போம், ஓகேவா? சாதம் இல்லை, சரவெடி, ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமான கோபம் நரகத்துக்கு கொண்டு போகும். தென் மூணாவது காம, குரோத, லோபம். லோபம் என்னது? கிரீட், பேராசை. இந்த பேராசை நம்ம நரகத்துக்கு கொண்டு போகும். அப்ப என்ன எப்போதும் இந்த எப்போ நம்ம பகவான கான்செப்டா நம்ம வந்து நிரந்தரமா நினைக்கிறோமோ, அப்பதான் நம்ம வந்து பகவானுடைய சேவைக்குள்ள வருவோம், பகவானுடைய கைங்கரியத்துல வருவோம், பகவானுடைய சிந்தனையில வருவோம். எல்லாமே இப்ப என்ன பிரச்சனைனா, அப்பங்க பகவானை நிரந்தரமா நினைக்க முடியல. இவன் நம்ம ஹரே கிருஷ்ணா, ஹரே ராமா, அப்புறம் வந்து கிருஷ்ண பக்தராக இருந்தாலும், கடவுள் முழுமுதல் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்ம உணர்ந்தாலும் பகவான் நினைக்கிறது முடியாது. பகவான் நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி வந்து பிராக்டிகலா ப்ராசஸ் கொண்டு வருது? எப்படி கிருஷ்ணா? பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, ஃபேக்ட் வந்து உண்மையா இருக்கு, பகவான் நினைச்ச கண்டிப்பா வந்துடும். அவர் சொல்ற பாருங்க, அதாவது என்ன பண்றாருன்னா, நித்தியுக்த யோகினாம், அதாவது அவன் பக்தி துணையில் இடையராது ஈடுபட்டுள்ளான். ஓகே, அப்ப சுலபமாக என்னை அடைகின்றான். ரொம்ப ஈஸியா பகவான் அடைஞ்சிடலாம். அவர் சொல்லல நீ சமஸ்கிருதம் படிச்சாதான் அடைய முடியும், நீ வந்து பிராமணனா பொருந்துக்கணும், நீ வந்து பெரிய வந்து லோடடா இருக்கணும், நீ வந்து எனக்கு வந்து ஐஸ்வர்யமான பூஜைகள் செஞ்சணும், அப்படி சொல்லல. ஜஸ்ட் என்னை நினைச்சுக்கோ, நீ வந்து ஈஸியா அடைஞ்சிடலாம். அவருக்கு யாருக்கு சொல்றாரு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்? பக்தருக்கு தான் சொல்றாரு அவரு. அது என்ன சொல்றாரு? பிரதானமானதே என்னது? என்னை எப்போதும் நினைப்பவன் சுலபமாக என்னை அடைக்கிறான், என்னை அவன் பக்தி தொண்டில் இடையிலாக ஈடுபடுள்ளான். அங்க பாருங்க, அங்க ஒரு பக்தன் போடல, அங்க என்ன படிச்சு என்ன ஓட்டு சொல்லிருக்காரு? அவன் மீன்ஸ் வந்து என்னது? அவன் மீன்ஸ் வந்து என்னது? யாரு வேணாலும் நான் நினைக்கலாம், பகவான் நினைக்கலாம். ஓகே, இப்ப நம்மளுக்கு இப்ப இங்க என்ன பிரச்சனை? நம்ம கிருஷ்ண பக்தியில் இருந்தாலும் பகவான சேவை இருந்தாலும் நம்ம பகவான் நினைக்க முடியல. அதான் பிரச்சனை. ஏன்னா அதர் தாட்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கு, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம வந்து எப்படி இது வந்து நம்ம செயல்படுறது? எப்படி இது செயல்படுறது?
பக்தி சேவை ஓகே மாதாஜி, வெரி குட். வேற சாது சங்கம் ஓகே, வெரி குட். வேற அது பகவான் காரி கேக்குது சடங்கு சாட் பண்றது மாதாஜி. 16 கிராம் கூட மினிமம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி அவரே சொல்லியிருக்காரு பிரபா முடிஞ்சா கூட பண்ணுங்க மாதாஜி. நான் எப்ப பண்ணுவேனா, நான் எவ்வளவு பண்றேன்னா அது கடைசி கொஸ்டின் ஆன்சர் சொல்றது இல்லம்மா. நான் வந்து சேனடா 16 பண்ணுவேன். டைம் கிடைச்சிச்சுன்னா கூட பண்ணுவேன். ஏகாதசி அன்னைக்கு வந்து முடிஞ்சா நான் 25 பண்ணுவேன். எதுக்கு ஏகாதசி அன்னைக்கு பூர்வ சொல்லிக்க 25 பண்ணணும். ஓகே, முடிஞ்சா 25 பண்ணலாம். ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் வேற 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 எப்படி நம்ம நினைக்கிறது பகவானே பக்தர்கள் பெருசி பண்ணணுமா? ஓகே, பியோ பக்தர்கள் வந்து பெருசிமா ஓகே கரெக்ட். வேற 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 அதாவது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல முதல் விஷயம் வந்து என்னன்னா, நம்ம மண்டை வந்து மூளை மனசு வந்து ஒழுங்கா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஃபோர்த் டியூட்டி வந்து என்னன்னா, நம்ம வந்து வந்து லிசனிங் ப்ராசஸ்ல வரணும், சிரவணம் வரணும். ஒரு கேட்கிற பழக்கத்தை வளர்த்துக்கணும். இந்த கேட்கிற பழக்கம் வரும்போது கிருஷ்ண கட்சியில் கிட்ட உடனே கிடைக்க மாட்டாரு. கேட்கிற பழக்கம் ஏன் முதல் வளர்த்துக்கணும்? வாய் ஓகே, அது வந்து மெமரைஸ் பண்றது கேட்க ஈஸியா. இது வெளிப்புற காரணம், இது அப்பாட்ட விசாரம். தத்துவம் என்னது? ஏன் கேட்கணும்? முதல்ல ஃபர்ஸ்ட் அது மைண்டை பியூரிஃபை பண்ணணும். ஓகே ஓகே, முக்கியமான விஷயம், முக்கியமா ஒரு விஷயம் நடக்கும். என்னது? நம்பிக்கை வரும். வேற முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தனமதி உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், எல்லாரும் அடிக்கிறாங்க, நீங்க ஒரு கோல் போட மாட்டீங்க. முக்கியமா அறிக்கை கேட்கும் போது ஒரு விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்? நாலேஜ் எல்லாம் பிறகு அது கேட்க ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள ப்ரோசஸ் ஆகும். என்னது? ஹார்ட் பீட். ஓகே, பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது சொல்ல வருவான். அது அழுகுகள் போகும். வெரி குட். வேற ஆனா நான் எதிர்பார்க்கறது அது கிடையாது. ஆனா அது கிடையாது. அது எல்லாம் எல்லாம் நீங்க சொல்றது நடக்கும். நான் சொல்லிடுறேன். எப்போதும் கிருஷ்ண சிந்தனையிலே இருக்க ஹெல்ப் பிரஜாமதி, நீங்க எங்க எல்லா கிளாஸும் நீங்க எல்லா நேரத்துக்கும் நீங்க வரீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து அகங்காரம் குறையும். தத்விதி பிரணிபாத்தேனா பரிப்பிரசனா சேவையா. பிரணிபாத்தேனா என்னன்னா ஹம்பிள், பரிப்பிரசன சேவையானா சரண்டர். முதல் கேட்கும் போது என்ன ஆகுனா, நம்ம மண்டை தான் யாருக்கிட்டையும் உட்காராத, யாரும் சொன்னா கேட்க மாட்டோம் நம்ம தான். பிகாஸ் நம்ம என்ன ஆத்மா? கரெக்ட். நம்ம என்ன ஆகும்? அகங்காரம் கூட ஆத்மா. நம்ம சோ மச் அகங்காரம் இல்ல ப்ரோ, ஐ வெரி ஹம்பிள், ரொம்ப பணிவான் கிடையாது. அது உள்ளுக்குள்ள கண்டிப்பா உள்ளுக்குள்ள இருக்கு. இல்லைன்னா நம்ம எங்க இருக்க போறோம்? நான் எப்போது உதாரணம் சொல்லுவேன். நம்ம வந்து ஒரு சமையல் சமைச்சு நம்ம சட்டியில வந்து எல்லாத்தையும் எடுத்துருவோம். அந்த சட்டியில எடுத்துட்டா கூட அது உள்ளுக்குள்ள வந்து அதோடைய இன்னும் சமைச்சதான் ஒட்டி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து அப்படியே உள்ளுக்குள்ள படிச்சிருக்கும். அதனாலதான் நித்தியம் பாகவத சேவையா எப்பவுமே பகவானோட கதையை வந்து நம்ம கேட்கணும். அது எப்படி கேட்கணும்? நீ சொல்லு, நீ எவ்வளவு வேணா கத்து. நான் வந்து என்னோட இதுல நான் மாற மாட்டேன். தென் என்ன ஆகும்? அது உள்ளுக்குள்ள கேட்டு வந்து மனசு வந்து ஓப்பன் ஆகாது. மனது சொல்றீங்களா? நான் பாவம் சொல்லியிருந்தேன். 2 விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஹரிக்கதை கேட்கறதுக்கு. அது சரண்டர் மாதிரி. 2 விஷயங்கள் முக்கியமா, சில குவாலிட்டிஸ் நம்ம வளர்த்துக்கணும். ஹரிக்கதை இருக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். கரெக்ட் மாதிரி? நம்ம குரு கிட்ட நீச்சத்துல குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். நீச்சத்துல என்ன பண்ணணும்? நீச்சத்துல புரோபால் கிட்ட பிரார்த்தனை பண்ணணும். ஓகேவா? போஸ்ட் நான் இந்த ஹரிகதை கேட்கிறேன். அதனால மங்களாச்சரணம் படிக்கிறோம். மங்களாச்சரணம் எதுவும் படிக்கிறேன் நம்ம பாட்டு கூட சொல்லுவோம். அப்படி இல்லை. மங்களாச்சரணம் வந்து எல்லா ஆச்சாரியர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்குறோம். எல்லாத்துக்கும் நமஸ்காரம் கேட்கிறோம். எல்லாத்துக்கும் வந்து ஹம்பலா இருந்து பணிவான நமஸ்காரங்க. நாங்கள் இந்த கிளாஸ் கேட்க போறோம். என் புத்தியில இந்த கிளாஸை வந்து எனக்கு வந்து ஒரு பயணம் உள்ளதாக மாற்றி என்னோட பக்தியில வந்து எனக்கு வந்து எட்லீஸ்ட் நான் கொஞ்சம் மேல வரணும். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் ஹரிகதை உள்ள என்டர் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஹம்பல் மூடு ரொம்ப முக்கியம். ஹம்பல் இல்லைன்னா மைண்ட் என்ன ஆயிரும்? உள்ளுக்குள்ள கேட்டு ஓப்பன் ஆகாது. புரியுதா கிருஷ்ணா? எவ்வளவு வேணாலும் கேட்கலாம்.
நான் எப்போ சொல்லுவேன் 4 புறப்பாதம் தேவை இந்த காலத்துல. 4 மூளைக்கு 4 புறப்பாதம் தேவை. 4 புறப்பாதம் உட்கார்ந்து கத்தனா கூட உள்ளுக்குள்ள என்டர் ஆகாது. ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து என்ன ஆத்மா, என்ன அகங்காரம் கூட ஆத்மா, அகங்காரம் சோமா சங்காரம், அது கேட்டு மூடிதான் இருக்கும். ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஹம்பல். அதனால தட் விதி, விதி மீன்ஸ் ரூல்ஸ். என்னது தட் விதி பிரணிபாத்தேனா, பிரணிபாத்தேனா ஹம்பல். தென் பரிபிரசனா, பரிபிரசனா தென் சேவை செய்யணும். சேவை செய்யணும். சேவை செய்ய எட்டிட்யூட் வளர்த்துக்கணும். ஓ கோபால், கோபால் இருக்கிறாரு, சரி இன்னைக்கு நம்மளுக்கு ஸ்கெடியூல் போடல, அந்த ஆள் வந்து உங்களுக்கு போடல, சரி நம்ம ஃப்ரீயா தான் இருக்கோம், நான் லீவுன்னு எனக்கு யாருமே தெரியாத, சரி கோபால் வெரி அவர் வந்து வெயிட் பண்ணுவார், நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தான், சரி அவருக்காக நான் ஏதாச்சும் நடத்துவாங்க, சரி நம்ம ஏதாச்சும் செய்யலாம். அந்த மாதிரி வாலண்டியரா சேவா விருத்தி உருவாகணும். விருத்தினா என்னது? வளர்ச்சி, அது ப்ரோக்ரஸ். சேவா விருத்தி உருவாகணும். சேவா விருத்தி வந்து ஒரு ஆள் சொல்லி அடிக்கிறது வந்து ஸ்டார்டிங்ல 10 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் ஆகி அப்பயும் வேணும். அது சரிங்களா, அது சரிங்களாண்ணா. இது வந்து நல்லா வச்சுக்கோங்க. ஸ்கெடியூல் போகிறதுன்னு சொல்லினா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தான். அப்போ ஸ்கெடியூல் கட் பண்ணிடுவேன். ஸ்கெடியூல் கட் பண்ணிட்டு நார்மலாக விட்டுற வேண்டியதான். வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் வாங்க, அப்படிலாம் நடக்கும். என்கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லல, அதனால பரவாயில்ல. நீங்க கட்டு நினைச்சீங்க மாதிரி நான் கட்டுவோம். நான் வந்து ப்ரோக்ரஸ் ஆகணும், நம்ம வந்து வளர்ச்சி அடையணும், இல்லைன்னா வந்து முடியாது. அதனால சேவை விருத்தி முக்கியம். ஹம்பல் வந்தால் தான் என் சேவை விருத்தி வரும். ஹம்பல் வரலன்னா சேவை விருத்தி வராது. நம்ம எப்போ சேவை செய்வோம்? ஒரு பூனை வளர்க்குறோம், நாய் வளர்க்குறோம். ஒரு நாய் மேல இருக்கிற அதே பாசம் வீட்டில் வந்து பாம்பு வருது இருக்குமா? ஒரு வீட்டில் நான் பப்பி வளர்க்குறோம், அதுல பாசம் இருக்கு. இன்னொரு தெரு நாய் போகுது, ஏன் பாம்பு இருக்கு, இன்னொரு ஸ்ட்ரீட் டாக் போகுது, அதுல ரெண்டுமே நாய் தானே. நம்ம பாசம் எப்படி இருக்கும்? அதுக்கு போய் சேராது அந்த நாய். இங்க நாய் சொல்றதான் பப்பி. அதான் இப்ப நான் ஒருத்தவங்க கேட்டாங்க, இல்ல நான் பப்பி நல்லா பாப்பா. அதாவது உதாரணம் பப்பி இருக்கு வச்சுங்களேன். பப்பி வந்து அலுவல விழுந்துருச்சு, பப்பிக்கு கால் உடச்சிச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பப்பி வெட்டையை டாக்டர் எடுத்து போயிடுவோம். பப்பி ஊசி போடுங்க, பப்பிக்கு எடுத்து திருப்பி வந்து ஃபாலோ அப் பண்ணுவோம் நம்ம டாக்டர் போயிடு. ஆனா வீட்டுல நம்ம வந்து மீன் கறி. இது என்ன மாதிரி கருணை? இது என்ன கருணை? இது ஒரு இடத்துல வந்து போட்டு அந்த ஆத்மாக்கு ஹெல்ப் பண்றோம். ஒண்ணு நம்ம வீட்டுல ஒண்ணு உயிரை செத்துக்கிட்டு இருக்கு. நான் அசைவம் சாப்பிட்றது குறவுன்னு சொல்ல வரல, ஓகேவா? அது வந்து தவறுதான். பட் நான் அசைவத்தை பத்தி பேசல. நம்மளுடைய மைண்ட், நம்ம மனசு வந்து கருணைன்னு சொல்லி ஒன்று பண்ணுது பார்த்தீங்களா? அதோட சீட்டிங் வேலையை நான் சொல்றேன். மைண்ட் இஸ் வெரி வெரி சீட்டிங், இஸ் a very very tricky. அந்த கருணைனா எல்லாருக்கும் ஒரே போல கருணை இருக்கணும். இது என்ன கருணை? சுயநல கருணை. எனக்கு பிடிச்சது மட்டும் தான் நான் செய்வேன். அதனால நம்ம என்ன ஆத்மா, என்ன ஆத்மா? இதான் அகங்காரம். அகங்காரம் கத்துறது அந்த இல்ல, இது அகங்காரம் நிறைய டைப் இருக்கு. அகங்காரம் செட்டலா இருக்கும். செட்டல்னா எப்படி சொல்றது இருக்கும்? செட்டல் எப்படி சொல்றது? மறைஞ்சிருக்கும். இதோ மறைஞ்சிருக்கு அகங்காரம். இது மறைஞ்சிருக்கு அகங்காரம். அதாவது ஒண்ணுக்கு நான் கண்ணு கட்டணும், ஒண்ணு கண்ணை கட்ட மாட்டேன். இதுதான் அகங்காரம். நிறைய பேர் அகங்காரம் கத்துறதுலாம் இல்ல. சில பேர் அமைதியா இருப்பாங்க, ஆனா இதுக்குள்ளுக்குள்ள இருக்கும். அப்படின்னா என்னது? அகங்காரம். இதெல்லாம் அகங்காரம் தான். அப்ப இந்த அகங்காரத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியாக்கணும். நம்ம ஒழுங்கா வரணும். நம்ம வந்து சாகும்போது கிருஷ்ணன் நினைக்கணும், வேற எதுவும் நினைக்கக்கூடாது. ஓகேவா? ஓகேவா ஸ்ரீமதி? சாகும்போது எது நினைக்கணும்? பகவான் நினைக்குமா? ஐயோ நான் பொழைச்சி வந்துருந்தா ஒன்னும் கொஞ்ச நாள் அநியாயம் பண்ணிட்டு போறேன். இந்த புடத்துல நான் 20 வருஷமா 50 வருஷமா அநியாயம் பண்ணிட்டேன். ஒன்னும் ஒரு 10 வருஷம் கூட பகவான் கேட்பாங்க, உனக்கு இவ்வளவு கொடுத்தும் நீ பண்ணல, ஒண்ணு 5 வருஷம் நீ என்ன பண்ணிட்டு போற? ஒண்ணு 4 வருஷம் கொடுத்து, சரி ஒண்ணு 1 வருஷம் நீ இந்த வருஷம் என்ன பண்ணிட்டு போற? ஃபுல்லா சரண் அடைஞ்சிருவியா? வாழ்க்கை ஃபுல்லா சரணாகதி சரணாகதி எட்டு வராதது எப்படி ஒரு நாள் வரும்? அப்படி வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா சீக்கு வந்தோன்னு ஒரு சரணாகதி வருது பார்த்தீங்களா?
உடம்புல வந்து கிட்னி ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியருக்கு ஹார்ட் பிளாக், அந்த பிளாக், அப்புறம் வந்து கொலஸ்ட்ரால் ஏறிச்சு, திடீர்னு சொல்லிட்டாங்க நீங்க பாத்துக்கணும், நீங்க உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ பகவான் கிட்ட வருமே, அது நாட் சரணாகதி. அது என்ன சொல்றது? பிரச்சனை வந்தோம்னா நம்மளுக்கு அதாவது வெளியில பிரச்சனை கூட சொன்ன சொல்லணும், நம்ம உடம்புல பிரச்சனை வந்தா பகவான் வருவோமே, அது என்ன சரணாகதி? சுயநலம். ஆக்சுவலி பக்தரா இன்னொரு பிரச்சனைனா பிரச்சனை இல்லை, பகவான் பிரார்த்தனை அது பிரச்சனை இல்லை. பட் வந்து பகவான சொல்றதை கேட்கல, ஆச்சாரிய சொல்றதை கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆனா பகவான் நம்ம பிரச்சனை வரும்போது, உடம்புல பிரச்சனை வரும்போது வருமே, இது அகங்காரம். இந்த எதிர்த்து எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்தணும், இது எல்லாத்தையும் நம்ம வந்து மாத்தணும். பியோர் பக்தியில் வரணும், அதான் அனன்ய பக்தி. அதான் அனன்ய பக்தி எப்பவுமே மனசு மண்டை வந்து வேற, மனசு வந்து வேற இடத்துல ஓடாது. உதாரணத்துக்கு வந்து பாத்துக்க, ஒரு பேபி பிறந்திருக்கு, அம்மா கிச்சன்ல சமைச்சு இருப்பாங்க, அம்மா மனசு வந்து கிச்சன்ல சமையல் இருக்குமா, காய்கறி இருந்துச்சானே இல்ல பிள்ளை மேல இருக்குமா? அந்த மாதிரி நான் பௌத்திகத்துக்கு இருக்கணும். எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், எவ்வளவுதான் ஓடினாலும் மண்டை மூளை மனசு கிருஷ்ணன் இருக்கணும். நம்ம பிரச்சனை என்ன தெரியும்? மெயின் பிரச்சனை ஆன்மீகத்தை, கிருஷ்ண பக்தியை செகண்டரியா வைக்கிறது, ரெண்டாவது இடத்துல. ஃபர்ஸ்ட் வந்து சொந்த வேலை. சொந்த வேலை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தர்மம். ரெண்டு வகை தர்மம் இருக்கு, யாருக்கு தெரியும் சொல்லுங்க? தர்மம் முதல்ல எத்தனை கேட்டுக்கணும்? முதல்ல அதுல அங்க பிடிச்சிருக்கணும். முதல்ல உங்களுக்கு எத்தனை வகை தர்மம் இருக்கு? ரெண்டு இருக்கு. என்ன என்னது? அந்த பிரபு ஆமா ஆமா ஓகே சார். எத்தனை தர்மம் கூடி வாங்க என் கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ஆனால் வேற எதுவும் சொல்லியிருக்கேன், நிறைய சொல்லி இங்கேயும் சொல்லியிருக்கேன். எத்தனை தர்மா இருக்கு? ஒண்ணு வந்து நித்திய தர்மா, ஒண்ணு வந்து நைமித்திக தர்மா. ஒண்ணு வந்து என்னது? நித்திய. ஏன் கிட்ட வந்துருக்கீங்க? ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து அந்த ஒட்டுக்கள் வைப்போம் பாருங்க, அந்த ஜாலாம்பூர் ஐயாக்கு ஒரு சாப்பிட வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த சாப்பிட்டு தான் தண்ணியில் நினைச்சு வச்சுங்களேன், நல்லா ஜோக்கர் வருவோம், வச்சு அடிச்சு வச்சிங்களா வருவோம், கரெக்டாக நடு முதல்ல நச்சுன்னு இறங்குவோம். அடுத்த எல்லாரும் அதான் வரிசையாக உட்காருங்க. ஒன்று வந்து என்னது? நித்திய தர்மா. ஒன்று வந்து என்னது? நைமித்திக. வாட்ஸ் நித்திய தர்மா? வாட் நைமித்திய தர்மா? நைமித்திய தர்மா என்ன ஆகுதுன்னா, அதாவது வந்து ரிச்சுவல்ஸ் சடங்குகள், அதை வந்து ஃபாலோ பண்றது, அது நைமித்திக தர்மா. நித்திய தர்மானா வந்து என்னது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட நம்ம வந்து சேவை செய்யுது. உதாரணத்துக்கு வச்சுக்கங்க, ஒரு இறப்பு இருக்கு, ஒரு தவசம் வைக்கிறீங்க, ஓகேவா? ஓகே, அது வச்சு நான் உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க வந்து எங்கேயும் வளர்க்குறீங்க, எல்லாம் பண்றீங்க, பூஜை கூப்பிடுறீங்க, இதெல்லாம் பண்றீங்க. இப்ப இதெல்லாம் பண்ணும்போது இது வந்து என்னது? நைமித்திக தர்மா. ஆனா அதுல வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திர கீர்த்தன், பக்தர்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அங்க ஒரு கிளாஸ் வைக்கிறீங்கன்னா அது வந்து நித்திய தர்மமா மாறும். இது எதுவுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா அது வந்து நைமித்திக தர்மம். நைமித்திக தர்மம் வந்து என்ன பண்ணும்னா, அது வந்து நம்மள பகவான் கொண்டு போகாது, அது வெறும் சொர்க்கலோகத்துக்கு கொண்டு போகும். நம்ம சொர்க்கம் வேணுமா இல்ல வேணாவா? மகேஸ்வரி மாதிரி நீங்க சொல்லுங்க. வேணாம். சரி, ரெண்டாவது கேட்கிறேன், முக்தி வேணுமா இல்ல வேணாவா? மேனகா மாதிரி நீங்க சொல்லுங்க, முக்தி வேணுமா இல்ல வேணாவா? வேணும். ஓகே, ஒரு ஓட்டு. மகேஸ்வரி மாதிரி நீங்க சொல்லுங்க, முக்தி வேணுமா வேணாவா? சும்மா சொல்லுங்க, ஜாலியா சொல்லுங்க. மாதிரி வேணாம், அவன் முக்கிய. ஓகே, ரெண்டு ஓட்டு பிரிச்சிச்சு. மாதிரி நீங்க சொல்லுங்க, முக்தி வேணும். அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, முக்கியம் வேணாவா? முக்கியம் வேணா போயா. நீங்க சொல்லுங்க, முக்கியம் வேணாவா? ஓகே, முக்தி எதுக்கு வேணும்? முக்தி எதுக்கு வேணும்? முக்தி எதுக்கு வேண்டும்? முக்தி வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? மூச்சு வந்து சரி சரி. ஜெய ராதா கோபால் ஜி ஜெய். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முக்தி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னா, பகவானுடைய இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு முயற்சிகள் பண்ணலாம்.
பட் வந்து என்னன்னா நம்ம வந்து என்னைக்குமே நல்லா ஞாபகிங்க பக்தி பாதையில அனன்ய சிந்தியத்துவம், அதாவது அந்த வேர்ட்ஸ்க்கு அர்த்தம் கொடுக்குறேன். அனன்யா என்னன்னா பிறலாத மனசுடன் நீங்க பகவானை ஃபுல்லா நினைக்கிறீங்கன்னா, பகவான் நினைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா முக்தி தேவையில்லை. முக்தி முகுந்த அஞ்சலி. அஞ்சலி மீன்ஸ் அஞ்சலி. நீங்க பகவானுக்கு சேவை செய்றீங்க, பகவானுக்கு இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து முக்தி போக தேவையில்லை. முக்தி உங்ககிட்ட வந்து நிப்பா. என் முழுசும் சாஸ்திரம் சொல்லப்படுது. இது வந்து நான் வந்து நித்திய தர்மத்தை சொல்றேன். நைமித்திக தர்மம் வந்து நீங்க வந்து எல்லாம் பண்ணணும். நீங்க வந்து பிண்டம் குடிக்கணும், நீங்க அது பண்ணணும், நீங்க வந்து அமாவாசை வைக்கணும், நீங்க அது செய்யணும், இது செய்யணும், எல்லாமே இதெல்லாம் வந்து என்ன தர்மா? நைமித்திக தர்மா, ரிச்சுவல்ஸ். ஆனா நித்திய தர்மம் என்னதுன்னா, இப்ப கிருஷ்ண பக்தி இருக்கீங்க, உங்களால் தவறு செய்ய முடியல, நீ கிருஷ்ண பக்தி இருக்கீங்க, சேவை செய்யுங்க, மறந்துட்டீங்க. ஐயோ அப்பாவோட தோசம், அம்மாவோட தோசம், தாத்தாவோட தோசம், பாட்டி தோசம் மறந்துட்டீங்க. என்ன ஆகும்? நீங்க பகவான் சேவை இருக்கீங்க, அன்னைக்கு ஒரு ரத யாத்திரை வச்சுக்கீங்க, அன்னைக்கு உங்களுடைய ஃபேமிலியோட யாரோ ஒருவங்களோட இது நீங்க குக்கிங் சேவை இருக்கீங்க, ஏதோ கட்டிங் சேவை, ஏதோ சேவை இருக்கீங்க, அன்னைக்கு பண்ணல, என்ன ஆகும்? நீங்க ரைட் பண்ண சொல்லுங்க. அது அதாவது பகவான் சேவையில இருக்கீங்கன்னா, நைமித்திக தர்மா செய்ய தேவையில்லை. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம கிருஷ்ண பக்தியில இருந்தோம், நைமித்திக தர்மத்துல ஒன்னும் ஓடி இருக்குது. ஆனா அதோட சேர்த்து ஹரே கிருஷ்ண பண்றது, அட்லீஸ்ட் பாடணும், கீர்த்தன் பண்ணணும், வைஷ்ணவ பிரசாத் கொடுக்கணும், இது பண்ணணும். அத்வைத ஆச்சாரியா ஸ்ரீபாத அத்வைத ஆச்சாரியா எங்க இருக்கிற இந்த பலித போடல அடைச்சி வெள்ளை தாளிச்சு, அது அத்வைத ஆச்சாரியா. அத்வைத ஆச்சாரியோடைய யாரோ பேரண்ட்ஸ் சம்திங், யாரோ அவங்களுடைய திதி. அப்ப என்ன பண்ணுவாரு? ஒண்ணும் இல்லை, ஜஸ்ட் ஹரிதாஸ் தாக்கூர் கூப்பிடுவாரு. ஊஸ் ஹரிதாஸ் தாக்கூர் நாமாச்சாரியா. ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவரோட பிறப்பு என்னது? இஸ் a Muslim, but is a very good devotee, நல்ல nice devotee. அவ அத்வைத ஆச்சாரியா கூப்பிடுவாரு, ஹரிதாஸ் தாக்கூர் காமிய இங்க வாங்க. ஏன்னா என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணனுக்கு ஆஃபரிங் பண்ண பிரசாதத்தை அவரோட கொடுப்பாரு. ஐயோ நான் வந்து ரொம்ப வந்து முஸ்லீம், நான் வந்து கீழானவன், நான் பேசுறேன் இல்ல, ஹரிதாஸ் தாக்கூர் நீங்க எடுத்துக்க சொல்லுவாரு. ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூர் அது சாப்பிட்ட உடனே அத்வைத ஆச்சாரியா ரொம்ப ஹாப்பியா இருவாரு. ஓகே தட்ஸ் ஆல், முடிச்சு, அவ்வளவுதான். இது என்னது? இது என்ன தர்மா? நித்திய தர்மம்னா என்னதுன்னா எல்லாமே பகவானுக்கு டைரக்டா பண்றது. நைமித்திக தர்மம்னா பகவானை நம்புறதுல கொஞ்சம் குறைவா இருக்கு, நம்பி குறைவா இருக்கு, பகவானுக்கு டைரக்டா சேவை செய்ய முடியல, அந்த மாதிரி பல ஐடியா இருக்கிறவங்க, அதனால நீங்க டைரக்டா வர முடியலன்னா இன்டைரக்டா வந்துக்கிட்டா நைமித்திக தர்மம், ரிச்சுவல்ஸ். பகவானுக்கு நம்ம சேவை செய்யறோம், பகவான் கைங்கிறதுக்கு பகவானோட விபூதி சேவை செய்யறோம்னா நீங்க வந்து எது வேணாலும் நீங்க மக்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களை வந்து காப்பாற்றுவார் பகவான், உங்களோட பரம்பரையை காப்பாற்றுவார் உங்களுடைய சேவை இருக்கும் போது. அதாவது இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் வந்து யாரு வாங்கிக்கிறா? ரிச்சுவல்ஸ் எல்லாம் யார் வாங்கிக்கிறா? பகவான் விஷ்ணு தான் போகுது. நீங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும், விஷ்ணு சேவை செய்யும் போது நீங்க டைரக்ட் செய்யும் போது உங்களுடைய சம்பந்தப்பட்ட நபர்கள், ஃபேமிலி மெம்பர் அவர் பார்த்துக்குவாரு. அந்த நம்பிக்கையை வர மாட்டேது. ஏன்னா அனன்ய சிந்தனம் இல்ல, நித்தியமா இப்ப கிருஷ்ணன் நினைக்கிறது இல்லை. புரியுதா? நித்தியமா பகவான் எப்பவுமே நினைக்கிறேன்னா அங்க என்ன ஆகும்? பகவான் மேல டவுட் வரும். எல்லாம் பண்றோம், எல்லாம் சொல்றாங்க, ரொம்ப பார்ப்போம், ஒரு செகண்ட்லயா வச்சு பார்ப்போம். முதல் வைக்க வேணா, ஆப்ஷனலா வைக்கிறது. எப்போ பகவான் ஆப்ஷனலா வைக்கணுமோ, இது இப்ப இல்லைன்னா வேற அப்ப எப்போ ஆப்ஷனா போதும், ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். அந்த ஆப்ஷன் இல்லாம ஜஸ்ட் கோபால் வில் ப்ரொடெக்ட், பகவான் காப்பாற்றுவார். எப்ப அந்த சரணாகதி வரையுமோ, எப்போ வந்து அதை வந்து அன்னையே சிந்தியந்தமாம், எப்ப அந்த மனசு வந்து ஃபுல்லா வந்து அவன் நம்புதோ, தென் கிருஷ்ணா வில் டேக் இட். திரௌபதி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க, என்ன அவங்க சேர்த்து நம்பி இருந்தாங்க, தென் அவங்களால முடியல, தென் கிருஷ்ணன் சரணாட்டாங்க, தென் முடிச்சு. இப்போ நம்ம அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி செய்ய சொல்லல, நம்ம என்ன செய்ய சொல்றோம்னா ஃபுல்லா நம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிரவணம், கேட்கணும். கேட்கும் போது என்ன ப்ராசஸ்? ரெண்டு விஷயம் வளர்க்கணும். என்ன சொன்னேன்? 2 விஷயம் செய்யணும். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் என்னது? அகங்காரம் இருக்க கூடாது. இப்பதானே சொன்னேன்.
ரெண்டாவது வந்து என்னது? குருவுக்கு பிரார்த்தனை பண்ணணும். எஸ், குருவுக்கு பிரார்த்தனை பண்ணணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பகவான் கதை கேட்கறதுக்கு ஆர்வத்தை வளர்த்துக்கணும். ஏன்னா அப்போதான் நம்பிக்கை எல்லாம் எல்லாம் வரும். இந்த ரெண்டு குவாலிட்டியை வளர்த்துக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட வைஷ்ணவர்கிட்டே நம்ம கேட்கும் போது தான் நம்மளுக்கு பக்தி டெவலப் ஆகும். அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான வைஷ்ணவ ஆச்சாரியர் குரு தான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து நம்மளுக்கு குரு பூர்ணிமா ஃபெஸ்டிவல் வந்துச்சு. குரு பூர்ணிமா வந்து யாருன்னா ஸ்ரீல வியாசதேவர் நம்ம வந்து குரு சொல்றோம். ஆதி குரு இஸ் யாரு? வியாசதேவர். வியாசதேவர் வந்து உண்மையிலே வந்து யாரு? வியாசர் யாரு? சக்தி யாரு? வியாசதேவர் யாரு? கதை கூட இருக்கும். கரெக்டா கேட்கணும். வியாசதேவர் உண்மையிலே வந்து யாரு? வியாசதேவர் ஹரிகிருஷ்ணா இருக்கும். கிளாஸ் முடிச்சா அடுத்த வருஷம் உட்கார வச்சிருவா. எனக்கு ப்ராப்ளம் இருக்கும். எல்லாம் ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு யாருன்னு தெரிஞ்சு குரு தத்துவம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா चैतन्य चरितामृतल 19వ అధ్యాయం అదిలీల 151 బ్రహ్మాండే బ్రహ్మితే కోనో వాక్యవాన జీవా గురు కృష్ణ ప్రసాదేవాయ భక్తిలద బీజ బ్రహ్మాండే బ్రహ్మితే కోన్ వాక్యవాన జీవ తెలియదని మచ్చి విధానం కాయ పసమా இருக்கு. இவன் காய் போடலாமா? அவர் சொல்லிட்டா எப்போ வேணா நீ அங்கே வரலாம் சொல்லிட்டேன். லேண்ட் பெரிய எனக்கு பசங்க தான் இருக்கு. அங்கே உட்கார நாட்கள் போட அங்கே போய் அங்கேயே பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன். என்ன பண்ணுவோம் மாற்றி இங்கே வாங்க நீங்கள் அங்கே மக்கி இதை மாற்றி நாட்கள் அங்கே உட்கார வச்சிருக்கேன். நான் அங்கே கிளாஸ் கேளுங்க. பிரம்மாண்டே என்ன? இந்த ஈரோலோ 14 லோகம். பிரம்மாண்டே பிரமித்தே கோன் பாக்கியமத்திவா. நம்ம எல்லாம் நரகத்துக்கு போகிறோம். புல்லாகி புழுவாகி அது விறகாகி பாம்பாகி பேயாகி பல் அசுரராகி நம்ம எல்லா பேரையும் பிறந்துட்டோம். நான் மாதாஜியே தான் பிறந்திருக்கேன். நான் குருபா தான் பொண்ணுங்கல்ல. நம்ம தான் பேய், நம்ம தான் தேவர்கள். பேயை பார்த்து பயப்பட தேவையில்ல. நம்மளே பெரிய பேய். ஓகேவா? நம்ம பேயா இல்லாம வந்துருப்பாங்க. இல்ல நம்ம பேயா இல்லாம புருஷா பிரம்மலோகத்துல இருந்து பகவான் அப்படியே மனுஷனா பண்ண வந்திருக்கோம். என்னென்ன அட்டுலி நம்ம ஹிஸ்டரி திறந்து பார்த்தோம்னா நம்மளே வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அட்டுலி பண்ணியிருக்கோம். நம்ம ஒன்று ரெண்டு இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற பேய், இப்ப கரண்ட் பேய் பரவாயில்ல. நம்மளாம் வந்து எவ்வளவு பேயா இருந்திருக்கோம் நம்ம. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டே பிரம்மத்தை கொண்டு பாக்கியவந்திவா பல கோடி பிறவிகளாக பிறந்திருக்கோம். பாக்கியவந்திவா யாருன்னா குரு கிருஷ்ணா பிரசாதேவாய். குருவோட கிருஷ்ண கருணையால குரு கிடைக்கிறது. என் குருவோட கருணையால திருப்பி அந்த கிருஷ்ணன் போய் கிடைக்கிறது. அதுதான் வந்து பாக்கியவான் ஜீவாத்மா. ஓகே. தென் வந்து குருன்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் த குரு? ஸ்ரீமத் பாகவதம் 5வது கண்டம் 5வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம். குரு சப்தா சத்யே अंधकारस्य रू शब्ददा निरोधक अंधकार निरोधकत्वम गुरु इति अभिनिद्यते. அதாவது என்னன்னா கு ஏமா டிஸ்டர்ப் பண்ண முடியாது. டிஸ்டர்ப் பண்ணாதா இவருக்கு வாங்க மாதாஜி அவங்கள வெக்கெட் பண்ணீங்களா வருவோம். இதா ஆன் வருவோம். ஆன் நெடி. அதாவது பாத்தீங்கன்னா குனா என்ன அர்த்தம்? கு அந்தகார. அந்தகார என்ன? அந்தகார மாமேஷ. வாட்ஸ் அந்தகார? வாட்ஸ் தி மீனிங் அந்தகார? கமெண்ட் சொல்லுங்க. குனா வந்து என்னன்னா டார்க்னஸ். அந்தகாரனா டார்க்னஸ் அர்த்தம், இருட்டு. குனா இருட்டு. and ரூ வந்து என்ன அர்த்தம்? அந்த இருட்டை இப்ப டிஸ்பெல் பண்றது, வெளியாக்குறதா ரூனா அர்த்தம். அப்ப குரு என்ன அர்த்தம்னா அறியாமையிலிருந்து நம்மளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதுதான் குரு. ஓகேவா? மீண்டும் நம்மளை திருப்பி அறியாமைக்குள்ள கொண்டு போறது குரு இல்ல. குருனா நம்ம இதுல குரு, அதான் குருவுடைய அர்த்தம். வாட்ஸ் குருவோட குவாலிட்டி? चैतन्य चैतामृता. ओके. किवा विप्रा किवा न्यासी सूत्र के नाया येहि कृष्णा तत्ववित्ते सेहि गुरुराया. yes, first quality. குருக்கு ஒரு தகுதி இருக்குன்னா
குரு வந்து எப்படி தகுதியான குரு? வாட்ஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கிவா விப்ரா கிவா ஞாசி சுத்ரா கேனோ நாயா. ஹரே கிருஷ்ணா சொல்லுவோம். முடிச்சிடறாங்க. அதாவது வந்து என்னன்னா, நீங்க வந்து பிராமணனாக இருக்கலாம், நீங்க வந்து விப்ரனாக இருக்கலாம். விப்ரன் மீன்ஸ் பிராமணன். நீங்க வந்து சன்னியாசி இருக்கலாம், நீங்க வந்து வைசியனா இருக்கலாம். வைசியன் மீன்ஸ் வந்து பிசினஸ் கிளாஸ். நீங்க சுத்தனா கூட லோ கிளாஸ். நீங்க வந்து நாயை சாப்பிட சண்டால கூட கொண்டுக்கலாம். வாட் எவர் எனி ஃபேமிலி பேக்ரவுண்ட், எந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட இருக்கலாம். ஏ கிருஷ்ண தத்துவ வேத சே குரு நாயா. யாருக்கு வந்து கிருஷ்ணரோட தத்துவம் புரியுதோ, யார் ஃபுல்லா கிருஷ்ணர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்களோ, யார் பகவானுடைய தத்துவம் உங்களுக்கு புரியுதோ, அவன் குருவா ஆகலாம். இஸ் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் த குரு. அண்டர்ஸ்டாண்ட் நாலேஜ் மாதிரி வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது? என்ன ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன சொன்னேன்? அலிமதி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்ப என்ன சொன்னேன் நான்? அது ஓகே. முன்னுக்கு சொன்னது சொல்லலையே. அவன் எந்த குலத்துல பிறந்தாலும், எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும், யாரு கிருஷ்ணன் தத்துவம் புரியுதோ நம்ம வந்து அவன் குருவா வச்சுக்கலாம். நம்ம இப்பதான் வந்து நம்ம வந்து ஏற்றத்தாழ்வு நிறைய அங்கங்க இருக்கு. இப்ப எல்லாம் படிக்க சாஸ்திரம் படிக்கணுமா? எல்லாம் யாரு எழுதுறது? பேச எந்த ஜாதி கொண்டு வர வேடனா பேசுற எதை கொண்டு வர விஷயமே மீன கொண்டு வர நாரதரு எந்த கொண்டு வர வேலைக்காரி பையன் சுத்ரா. ராமாயணம் படிக்கிறோமா? வால்மீகி எந்த கொண்டு வர வேட. அது எவ்வளவு சேர்த்து முடியாது. எப்படா ஏன் வந்து இந்த கேரக்டர்லாம் வந்து பகவானுக்கு தெரியல. அவன் நினைச்ச பிராமணம் வச்சுக்கலாமே. வாய் தூக்கி கீழே போட்டு அங்கேயும் தோப்பு போட்டு வர வாய். நிறைய கதைகள் பாருங்க. சரி, நான் அப்ப இவனை சொல்லுவேன். எப்பவுமே ஒரு கதை சொல்லுவேன். கிருஷ்ணர் வந்து 180 டிகிரி திரும்பினாரு. உடுப்பியில வந்து பக்த கனகதாசா பக்த கனகதாசனே உடுப்பில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து திரும்பி இருப்பாரு. யாரும் உடுப்பி போயிருக்கீங்க? அது சசிமதி உடுப்பியில வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா உடுப்பியா கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா சில செக் பண்ணி சொல்றேன். சொல்லுவோம் மறந்துட்டேன். உடுப்பியா நினைக்கிறேன். செக் பண்ணி இருக்கும். அதாவது 180 டிகிரி திரும்பி இருப்பாரு. ஒரு பக்தனுக்காக ஏன்னா அவன் கீழே உள்ள விட மாட்டாங்க. வெடி சுத்திட்டு இருப்பாரு. இல்ல கிருஷ்ணர் மூலமூர்த்திக்குள்ள இருக்கும். பக்தர் வெடி சுத்தி பக்தர் வந்து அவங்களாம் வந்து போங்க அங்க இல்லைங்க அந்த ஓட்டல் நிக்க சொல்லுவாங்க. இப்போ வாசப்படிங்கன்னா மூர்த்திக்கு இருக்குன்னா அவங்க அங்க நிக்கணும். அப்ப இங்க இருக்கிற கோபாலுக்கு பாத்துங்க, இந்த போட்டோ இப்படி திரும்பி வந்து இப்படி காட்சி கொடுத்து வேட்டு அந்த கல்ல உடஞ்சிச்சு. இப்ப இருக்க தரிசனம் வந்து அப்படியே இருக்க முடியும். பூஜை இருக்கணும் இப்படி போடலாம். ஆனா தரிசனம் அங்கதான் இருக்க முடியும். வாய் வந்து அந்த கேரக்டர் பக்தர் தான். அவங்க ஏன் கீழே ஜாதியில போட்டு அங்கேருந்து அவர் காட்சி கொடுக்காரு. வாய் நல்லா பிராமணர்களுக்கும் பக்தர்களுக்கும் காட்சி கொடுத்துருக்காரு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கதையில எல்லா கேரக்டரும் கீழே தான் இருப்பாங்க. வாய் ஆனா இவர் இருக்கிற ஆழ்வார்ல வந்து அந்த அந்த இது வசிப்பாரு. திருப்பான ஆழ்வார் வந்து பாத்தீங்கன்னா காவேரி நதியை கடந்து வரைய முடியாதுங்க. நான் வந்து தண்ணி எடுத்து நான் வந்து பகவான் கொண்டு போகணும், நான் பூச்சிட்டு போகணும். அவர் நின்று தண்ணி வந்தாலும் தீட்டுன்னு நினைப்பாங்க. கடைசி அவர் தூக்கி தோலை தூக்கி போவாங்க. ஆனா அது என்ன சொன்னேன்? திருப்பான ஆழ்வார் எல்லா கதையிலையும் வந்து கீழே விடுவாங்க. பிகாஸ் காரணம் என்னது? ஏன் பகவான் இது செய்யற? ஏன் இந்த கதையில வெளியே செய்யற? எது செய்யறாரு? அவங்க பக்தர்கள் என்கிட்ட கண்டிப்பா வருவாங்கன்னு தெரியும். ஆனா ஏன் இந்த கேரக்டரை ஒரு சாதாரண கீழ் ஜாதியில பிறக்க வச்சு அப்ப அந்த சரித்திரத்தை உருவாக்கி பிறகு வந்து அவர் அடைவிக்கிறாரு. வா இந்த கதையை அந்த டிராமாவை கிரியேட் பண்றாரு. கடவுளுக்கு அவங்க தெரியும். யாருக்கு போன கடவுள் பகவானுக்கு போல முக்கியம். ஓகே,
முக்கியமான பாயிண்ட் உள்ளுக்குள்ள இருக்கு. அதான் உள்ளுக்குள்ள ஆணித்தரமான ஒரு பாயிண்ட். புரிஞ்சா மாதிரி நான் சொல்லுங்க. 50 வந்து அடுத்த ஊர் முடியும். இந்த ஊருக்கு வாங்க சொல்லுங்க. உலகம் முழுவதும் சமத்துவமா இருக்கும். ஓகே, அது ஓகே. ஆனா கிட்ட வந்தீங்க. ஆனா வந்து மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, நம்மளுக்கு ஆங்காரம் கூடாதுமா. நம்ம ஆங்காரம் கூடாதுமா. என்னதான் புக்கை படிச்சாலும் இது பண்ணாலும் நம்ம கிட்ட இருக்க ஆங்காரம், நம்மளோட ஸ்டேட்டஸ், நம்ம இதை எல்லாம் பார்த்துட்டே இருக்கும். அப்ப என்ன பண்றாரு, அந்த பக்தர்களை பகவான் தான் 5 வகையில தரிசனம் கொடுப்பாரு. அவர் நாமம், ரூபம், குணம், லீலை, ஏன் கடைசி என்னது பரிவாரம் மீன்ஸ் அவரோட டிவோட்டி. அப்ப என்ன பண்றாரு, அவர் டிவோட்டி கீழே இறக்கி கீழே போக சொல்லிடுறாரு. எங்க யார் வந்து ஏறவங்க நினைக்கிறாங்களோ, எந்த குளத்தை வந்து ஈரோ நினைக்கிறாங்களோ, எதை வந்து தீண்டத்தக்க நினைக்கிறாங்களோ அதுல பிறக்க வச்சு அங்கேயே திட்டுவாரு. விச் மீன்ஸ் வந்து என்னது, நம்மளுடைய ஆங்காரம் உடையணும். இந்த கடையில பார்க்க ஆமா இப்படி வரலாம் இப்படி வரலாம். ஏன் கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் குரல் வந்து ஒரு சாதாரண என்ன சொல்லுங்க, என்ன குலம், யாதவர் குலம். இஸ் நாட் பிராமணா. ஓகேவா? என்ன வந்து வந்து பாருங்க, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மாடு வைக்கிற பையன். ஏன் வந்து அவங்களுடைய இடத்த ஏன் அவங்க பொசிஷன் டிகிரி பண்றாங்கன்னா, எல்லாமே யார் வேணா வர முடியும், எல்லாமே சம்சியாத்மா வினாசதி, எல்லாமே சமம் அந்த மண்டைக்குள்ள வரணும். இந்த மண்டை தான் வந்து மூல மனசா வந்து ஆங்காரத்தில் இருக்க. ஆங்காரத்தில் இருக்கும்போது என்னோட பொசிஷன் தான் மேல, இவன் பொசிஷன் கீழே. இந்த மண்டையை மாத்தோம்னா பகவான் வந்து என்ன பண்றாரு, அதனால கதையை உருவாக்குறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குரு எந்த பிறப்பு எந்த குளத்துல போனாலும் பிரச்சனை இல்லை. அவருக்கு தத்துவம் பகவான் தத்துவம் தெரியுதா, பகவான் பேசுறாரா, குரு. அதான் மெயின் விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து குவாலிட்டி வந்து என்ன இருக்குன்னா, ஸ்ரீமத் பாகவதம் தௌமான் குரு பிரபத்தியே ஜீஞாக்ஷு ஸ்ரேய உத்தமம் சப்தே பரேச்சா நிஷ்ணாத்தம் பிரம்மமயி உபசாமஸ்ரயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து குரு வந்து சாஸ்திரத்தை கத்துக்கணும், சாஸ்திரத்தோட சாரத்தை புரிஞ்சுக்கணும், சாஸ்திர கன்க்ளூஷன் தெரியணும். இப்ப பாருங்க, நிறைய பேர் வந்து வேதாந்தம் படிக்கிறாங்க. ஏன் சில இடத்துல வந்து வேதங்கள்லாம் படிச்சு கடவுள் வந்து பிரம்மம், கடவுள் ஜோதி, அரும்பெரும் ஜோதி, அரும்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அரும்பெரும் ஜோதி, ஜோதி 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 சூயம், ஜோதி ஜோதி ஜோதி. பாருங்க என்ன சொல்றீங்க, கடவுள் தானே கடவுள். அடுத்து வந்து பரமாத்மா தியானம் மட்டும் தான் பண்ணணும். எல்லாம் வேதங்களும் வர நாலேஜ். ஆனா வந்து எல்லாரும் ஒண்ணு பிடிக்கணும். அப்ப சாரத்தை பிடிக்கணும். வாழ்க்கை சாரம். ஒரு ஆள் சொல்லுவாங்க பிடிக்க 15 யாரு சீக்கிரம் 15 1 2 15 கவனிச்சா கடைசிச்சா ஸ்லோ பிடிக்கணும். சத்தம் படிங்க. सर्वस्य साहं श्रुति सन्निविष्टो. நீங்க படிங்க, எல்லாரும் படிங்க. நீங்க படிங்க bro. सर्वस्य साहं श्रुति सन्निविष्टो. सर्वस्य साहं श्रुति सन्निविष्टो. मत्ता श्रुति ज्ञानम् अपूर्णं च. मत्ता श्रुति ज्ञानम् अपूर्णं च. वेदैश्च सर्वै अहम् एव वेद्यो. वेदैश्च सर्वै अहम् एव वेद्यो. वेदांतकृत वेदविद एव साहं. वेदांतकृत वेदविद एव साहं. ओके, தமிழ் கான்செப்ட் நாள் படிங்க. நீங்க படிங்க, மத்த எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. படிங்க. நான் அனைவரின் இதயத்திலும் வீற்றுள்ளே என்னிடமிருந்தே ஞாபக சக்தியும் அறிவும் மறதியும் உண்டாகின்றன. எல்லா வேதங்களிலும் அறியப்பட வேண்டியவன் நானே. உண்மையில் வேதாந்தத்தை தொகுத்தவனும் வேதங்களை அறிபவனும் நானே. பிரஜாபதி இங்கிலீஷ் படிங்க. I know. That's not good. படிங்க. I am seated in everyone's heart, and from me come remembrance, knowledge and forgetfulness. By all the Vedas I am to be known. Indeed, I am the compiler of Vedanta, and I am the knower of the Vedas. I am the knower of the Vedas, and I am the compiler of the Vedas.
அதாவது பார்த்தீங்கன்னா வேதோட சாரம் இதுதான். இதை யாரும் சொல்லி கொடுக்குறோம் அவங்க தான் குரு. ஓகே, தென் அடுத்து இன்னொரு மூணாவது குவாலிட்டி நிறைய இருக்கு. நான் ஒன்னொன்னா பண்ணி எடுத்துருக்கேன். உபதேச அமிர்தம் ஸ்ரீ ரூப கிருஷ்ணாவை பார் அவர் வந்து சொல்லிக்கிறாரு குருக்கு அடுத்த குவாலிட்டி என்ன இருக்கணும்னு. எல்லாரும் சொல்லுங்க. வச்சோ வேகம் மனச குரோத வேகம், ஜீவ வேகம் உதர உபஸ்த வேகம், ஏகான் வேகம் யோ விசனேதா தீரா சர்வம் அபிமாம் பிருத்திவீம் சா சிஷ்ய. யாரு இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க? வச்சோ வேகம். வச்சோனா வந்து என்னது? வாய்க்கு கூட்டு போறது. நம்ம வாயதான் வந்து தலையில சுழி இருக்கு அப்படிங்களா? தலையில சுழி இருந்தா ரொம்ப 2 சுழி இருந்தா ரொம்ப சேட் பண்ணுவாங்க. ஓகேவா? என் மண்டையில இருக்கு நிறைய சுழிகள் இருக்கு. இவங்க அந்த தலையில சுழி இருந்தா ரொம்ப சேட் பண்ணுவாங்க. வாயில சுழி இருக்கு அப்படிங்களா? வாயில சுழி என்னன்னா வாய்க்கு வந்தாலும் பிரச்சனை தான். அப்ப என்ன பண்ணோம்? வச்சோ வேகம், வாயை கண்ட்ரோல் பண்ணணும். வாயை கண்ட்ரோல் பண்றது, பேசுற வார்த்தையை கண்ட்ரோல் பண்றது. பக்தி சித்தாந்த சர்வ தாக்கூர் மகாராஜ் சொல்லிக்கிறாரு, பேசும்போது என்னைக்குமே 3 விஷயத்தை வந்து ஃபில்டர் பண்ணி பேசணும், சல்லடை அடிக்கணும். நம்பர் 1 என்னது? உண்மையான விஷயமா? அது நம்மகிட்ட இல்லையா? நெக்ஸ்ட் அடுத்து 2வது அது வந்து முதல்ல இப்ப தேவையா? அது தேவையான விஷயமா? இப்ப நம்ம பேசுற நபருக்கு தேவையான விஷயமா? அது நம்மகிட்ட இல்லையா? நெக்ஸ்ட் 3வது விஷயம் என்னது? அது வந்து அவரை வந்து கிருஷ்ண பக்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமா? இந்த 3 விஷயம் சல்லடை போடணும். உண்மையா, தேவையா, இல்ல அது வந்து 3வது கிருஷ்ண பக்திக்கு அவங்களுக்கு ஊக்குவிக்குமா? ஓகேவா? இப்போ ஓமலா பேசும்போது கரெக்டாக பேசுவோம், அதெல்லாம் நீங்க ஓரளவு பரவாயில்ல. அது முக்கியமான மதஜி யாருக்கு நான் சொல்லல, உங்களுக்கு மட்டும் சொல்றேன் அப்புறம் எடுத்து வருமே அப்பனாலே தெரிஞ்சுக்கணும் அது எல்லாருக்கும் விஷயம் போச்சுன்னு. யாருக்கும் சொல்லல வருது அப்பயே தெரிஞ்சு அது வந்து அந்த என்ன சொல்றாங்க, என்ன டிவி பிசிசியா இருக்கும், ஒவ்வொரு டிவி CNN அப்படின்னா எல்லாருக்கும் போயிடும் இருக்கும். உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன், யாருக்கிட்டும் சொல்லல. அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன தெரிஞ்சுக்கணும், அது எல்லாருக்கிட்டையும் போய் ஃபில்டர் ஆகி நமக்கு வருது. ஓகேவா? அப்ப அது தேவையா உண்மையா பார்த்து பேசணும். ஒரு விஷயத்தை பேசும்போது நீங்க நார்மலா பேசும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் ஒரு விஷயம் எடுத்து வருங்க பார்த்தீங்களா, அது உண்மையா தேவையா, அது கிருஷ்ண பக்தி ஹெல்ப் பண்ணலாம். இந்த 3 ஃபில்டர் அதான் வச்சோ வேகம். 2வது என்னது? வச்சோ வேகம் மனச குரோத வேகம். மனசானா என்னது? மனசு மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இன்னைக்கு ஒரு விஷயத்த வந்து நம்ம கிருஷ்ண பக்திக்காக விட்டுறது, திருப்பி காலப்போக்கில் வந்து கிருஷ்ண பக்தி நம்பி குறையும் போது அதே விஷயம் திருப்பி எடுத்துக்கிறது. மனசு வந்து சஞ்சலம் ஆகுறது. சாதாரண பக்தி பிராக்டிஸ் பண்ற பக்தியை வந்து ஒழுங்கா செய்யறது இல்லை. ஆரம்பத்தில் ஒரு ஸ்பீடு, நடுவில் ஒரு பிரேக்கு, அப்புறம் ஸ்பீடு, அப்புறம் ஆஃப், அப்புறம் லைட்டா ஆன் ஆஃப் அப்புறம் திருப்பி ஸ்பீடு, அப்புறம் ஆஃப், அப்புறம் திருப்பி ஓடுறது, அப்புறம் ஸ்பீடு, அப்புறம் ஃபுல்லா செட் ஆகுங்க, அப்புறம் திருப்பி ஓடுறது, அப்புறம் வண்டி அந்த மேல ஏறுறது அப்படி திருப்பி போறது. இப்ப காரணம் என்ன? சாதன பக்தி ஒழுங்கா செய்யற மனப்பான்மை இல்லை. இதெல்லாம் மனசை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லா விஷயம் ஆகிடுது. வாழ்க்கை நல்லா பாத்தீங்க, ஒரே ஒரு பிரிவு தான். எத்தனை பிரிவு மகாஸ்மதி? 2 இல்லாம 1 ஒரு பிரிவு தான். நல்லா பாத்துக்கங்க. இது நம்ம தூங்குறது, படிக்கிறது, ஸ்கூல் போறது இதெல்லாம் கழிச்சிட்டீங்கன்னா நம்ம இங்க எத்தனை வருஷம் வாழ போறோம்? 90 வயசு மாதிரி 90 வயசு தான் இருப்போம். நம்ம எத்தனை வருஷம் வரைக்கும் வாழலாம்? 100 வயசு வாழலாம், 100 வயசு வாழலாம். ஆனா நம்ம எத்தனை வயசு வரைக்கும் இருப்போங்க பூமியில? 78 பேர். நீங்க பர்த் சர்டிபிகேட்ல பக்கத்துல 70 எடுத்துட்டீங்களா? 2 வயசுல இருக்குறோம். நம்ம வந்து மிஞ்சி எவ்வளவு போக முடியும்? 2 வயசு. ஒரு 60 ஒரு 70 போனா வெரி குட். அது வந்து நீங்க வந்து அது வந்து 100 வயசு மாதிரி மகாதேவமே நீங்க அடிச்சு பயங்கரமா கொண்டாடலாம். 70 வயசு போனாலே பெரிய விஷயம். மகாதேவ் 100 வயசு மாதிரி நீங்களா உங்க பேர மாதிரி எங்க மகன் மாதிரி நீங்களா
கிட்டத்தட்ட பேர் மாதிரி, ஏன்னா அவனோட மகனுக்கே வயசா இருக்கும் நினைக்கிறேன். அப்போ வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஆமா என்ன சொல்லியிருந்தேன், ஒரு பிரிவு நம்மளுக்கு. இந்த ஒரு பிரிவு வந்து ஒழுங்கா இந்த கிருஷ்ண பக்தியில அழகா உள்ள போட்டு சக்சஸ்ஃபுல்லா இந்த இடத்துல வெளியாகணும். ஆனா அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது. ஏன்னா நம்ம என்ன ஆகுமா, ஆத்மா நம்ம தான் அங்க ஒண்ணு சொன்ன நம்ம ஒண்ணு செய்வோங்க. அடுத்த வந்து அவர் ஒண்ணு சொல்லுவாரு, நம்ம என்ன பண்ணுவோம், அது என்ன செய்யக்கூடாது அதை நம்ம செய்வோம். அப்ப அதுதான் நம்ம வந்து அப்போ அகங்காரம் கூடாதுமா. அப்ப யார் புத்திசாலி, மனுஷானாம் சாசேத்து கட்சி எதை சித்தையை எதான் அபிசித்தான, சித்தானா என்னது அறிவு, சித்தர்கள் சித்தான அறிவு. யாரும் அறிவாளியோ அவங்க மட்டும் தான் இதை முடிச்சுக்குவாங்க. கரெக்டா வந்து இதை வந்து நம்ம அவங்க அழகா உள்ள போட்டு கரெக்டா சொல்றதை கேட்டு கரெக்டா பகவான் வந்து செஞ்சுருவாங்க. ஐசியூல வந்து டீன்னு கொடுக்கும், கடைசி சவுண்ட் கொடுக்குங்க, டீ 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 இருக்கும். ஐசியூ நம்ம கடைசி தானே, ஐசியூ தானே இல்ல நான் வீட்டில் தூங்கும் போதே போயிடணும் நினைக்கிறீங்களா? ஐசியூ தானே, ஐசியூ மோஸ்ட் எல்லா டிவோட்டிக்கும் ஐசியூ தான். இல்லைன்னா கடலை கத்தி கொடுத்து வீட்டில் அனுப்பிடுவாங்க. அது ஒரு நாள் ஒரு வாரம் இருக்க சொல்லுவாங்க. அதுக்கு அது அந்த பைப்பை போடணும்னா கொஞ்சம் தான் முடிஞ்சிடும். பைப்பை போடணும்னா எவ்வளோ கேஸ் பார்த்துருங்க, உங்க அனுபவத்தை எவ்வளோ பார்த்துருப்பீங்க. கடலை கத்து போட்டாலே அது தெரிஞ்சுக்க வேண்டாம், அதுக்கிட்டே நீங்க டக்குனு எல்லாரும் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை. ரியாலிட்டி அந்த கடலை கத்து ஒண்ணுமே இல்லை, அது உண்மை பிடிச்சிருக்கோம். அதை கழுத்தம் என்ன ஆகும், போயிடும். நான் கண்ணு முன்னு பாத்துட்டேன். ரியாலிட்டி அதான் ரியாலிட்டி. அப்ப நம்ம இந்த உலகத்தை கிளம்பும் அந்த லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் மினிட் இருக்க அந்த மினிட்ல வந்து நம்ம என்ன பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா பவனில் ஒரு பேர் அடைஞ்சிருவோம். பவன் வந்து கூப்பிடுவார், ஓகே அப்படியே மாதிரி டைம் வச்சிங்கன்னா அப்படியே அவங்க போகலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஜெட்டு கப்பல் போயிடுவாங்க. அது நம்ம ஏறி நம்ம பகவான் ஒர்க் போயிடலாம். இல்லைன்னா பகவான் ஒர்க் ஆக மாட்டாங்க, வேற யார் வருவா? இவ்வளவு டெம்பரை தேய்ச்சி கருவணியா மாத்தாஜி, உன் மனசை தேய்ச்சியா? நம்ம சேவை செய்தால் போதும், நல்லா சேவை செய்தால் போதும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஓகேவா? அது மனசுக்கு வச்சோ வேகம், வாயை கொண்டு பண்ணுவோம், மனசை வேகம், மனசு வந்து போகும். அப்புறம் வந்து மனசை வேகம், ஜீவ வேகம். ஜீவனா என்னது? ஜீவனா என்னது? ஜீவனா எல்லாம் இப்ப ஆத்மா நினைப்பீங்க. ஆத்மா எப்படி அமுக்கு போட்டு அமுக்கணும் போட்டு. ஜீவனா என்னது? ஜீவ வேகம் என்னது? சசிபதி ஜீவன் என்னது? நாக்கு. நாக்கு எது சொல்றாங்க? ஒரு நேரம் வந்து அவருக்கு கழிச்சு அப்படியே அவரு அண்ணன் நீங்க வாங்க நீங்க. ஜீவ வேகம் என்னது? நாக்கு. நாக்குக்கு சாப்பாடு. சாப்பாடு, உணவு, ஃபுட்டு, மக்கனா ஒரு தெலுங்கு என்ன மாதிரி? மாதிரி கிருஷ்ணா தெலுங்கு சொல்லுவாங்க. சாப்பாடு போஜனம். போஜனமா? போஜனமா? அண்ணமா? அண்ணம் ப்ரோ. ஓகே. அப்ப வந்து இந்த சாப்பாடு வந்து நம்மளுக்கு வந்து நல்லது நினைப்போம். சாப்பாடு நல்லது. அதே சாப்பாடு நம்மளுக்கு வந்து யமனா வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாக்கு கொண்டு பண்ணல, எனக்கு இது சாப்பிடணும், அது சாப்பிடணும், அது சாப்பிடணும், அது சாப்பிடணும், எனக்கு வந்து இன்னைக்கு ஒண்ணு வேணாம், நீ சமைச்சது ஒண்ணு வேணாம், போ நான் இன்னைக்கு வந்து என்ன என்ன கிடக்கும் சரி இருக்க சொன்னா இல்ல அது என்ன கடை சொல்லுவீங்களா? நான் ஆக்சுவலி சொல்றேன், நான் இத்தனை வருஷம் அறிக்கை சொன்னேன்னா நான் பலம் தனியா இல்லை. இது வரைக்கும் நான் வந்து சைவ கடையில வந்து நான் வந்து என்ன சொல்றது, நான் வாங்கி இது பண்ணதில்லை. ஒன்று ரெண்டு இருக்கு, ஒன்று ரெண்டு நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது எங்க போகும்போது சில மாதிரி. ஆனா டெய்லி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம டெய்லி பண்ணக்கூடாது. ஒன்று ரெண்டு சரி நம்ம வந்து போறோம், ஓகே, அதுவே ஒரு எடிட் ஆகக்கூடாது. மற்ற சமையலாம் வேற. அவர் நாக்க கண்ட்ரோல் பண்ணணும். புறப்பாக சொல்லியிருக்காரு, டீ காஃபி விட்டுட்டுன்னு. நம்ம அப்பதான் வந்து டீ என்ன ஃபிளேவர் இருக்கு வருவோம். நிறைய பேர் என்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு வருவாங்க. ஏன் குடிக்கூடாது? காஃபி குடிக்கலாம்னு எங்க போட்டிருக்கு? சாதல் போட்டிருக்கா? டீ காஃபிலாம் ரொம்ப ஹோல்ட் ஆச்சு. அது கெப்பிச்சினோ அது கெப்பிச்சினோ வாட் எவர். டீ காஃபியே கூடாது. டீ காஃபி என்னன்னா அது வந்து நம்ம மனசை வந்து எடிகேட் ஆக்கிரும், மனசை வந்து கலங்க அடிச்சிடும்.
ஓச்சே நீ கிளாஸுக்கு வராம இருந்தா அதை தெரியாம வந்திருக்கலாமே. டீ காஃபி வெங்காயம் போட்டு காலம் இங்க 5 வந்து 5 நம்மளுக்கு எதிரி. 5 எதிரி நம்மளுக்கு. ஐயோ பிரபு இதெல்லாம் வாழ முடியாத பிரபு என்னால. சொல்லுங்க. நானா வந்து ஏன் சாப்பிட வந்து தம்ப முடியாது. ஆனால் சில பேர் டியூட்டி என்ன ஆகி போய் பண்ணாங்கன்னா காலம் வந்து நானே பார்த்து வளர்க்குறேன் அதாவது பிரபுபாதர் வந்து எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு, எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, அதுக்கு ஆகியும் பண்ணல. அதாவது என்னோட இஷ்டம் வந்து காலம், அது எப்படி வந்து அது ரைட் ஆக்கலாம், அது எப்படி உன்னை ஆமான்னு சொல்ல வைக்கலாம், அதுக்கு வந்து போட்டிப்பேன். நான் இதெல்லாம் வந்து பதில் சொல்லவே மாட்டேன். சாப்பிட சாப்பிடாது என்ன பண்றது? இப்ப நான் வந்து உங்களுக்கு லாஜிக்கா புரிய வச்சாதான் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? இல்ல எப்படி வந்து டிவோஷன் சர்வீஸ் முக்கியம் இல்லையா, பக்தி முக்கியம் இல்லையா? இல்ல லாஜிக்கா வந்ததான் இருக்குன்னா லாஜிக் வந்து ஒரு கட்ட வரைக்கும் லாஜிக், அதுக்கப்புறம் ஃபேத் தான், நம்பிக்கை தான். மேபி இப்படி சாப்பிட விடலன்னா இது பண்ணலன்னா ஓகே, அப்ப அடுத்த பில் நம்ம திரும்பி வர வேண்டாம். சென்டர் இங்கே தான் இருக்கும். ஏன்னா இது ஃப்ரீ ஹோல் இது. நம்ம கரண்டா கூட திருப்பி இங்கே தான் இருக்கும். 100-200 வருஷம் தான் இங்கே தான் இருக்கும். அப்ப திருப்பி இங்க வரலாம் விருப்பப்பட்டாலும். விருப்பம் போறதா கஷ்டப்பட்டேன். இல்ல அங்க மச்சிகள் நிறைய பூனைங்க இருக்கு. இங்கதான் இருப்பீங்க, எங்க போக மாட்டோம்ல. எப்படி பகவான் சேவதா கோபால் இங்க தான் இருப்பாரு. தென் வாய் கட்டணும் ஜீவ வேகம் உதர உபஸ்த வேகம். உதரன் என்னது? என்ன போட்டிருக்கு? ஜீவ வேகம் நாக்கே. உதரம் மீன்ஸ் வயிறு. வயிறு வயிறு கொட்ட பண்ண வயிறு வந்து எல்லாமே கேட்கும். எங்க சிஸ்டர் எடுத்து ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன மாசம் ஓடி இருக்கு? இப்ப சதுர்மை மாசம் தெரியல. குரூப்ல போட்டு ஓடியோ பேசி தமிழ்லையும் போட்டு இங்கிலீஷ்லயும் போட்டு அடுத்து சைனீஸ்ல மலையாளத்துல தெலுங்கு தான் அடிச்சு அடி போட்டு நடத்தினேன். சதுர்மாசி வந்து 4 மாசம் 4 விஷயம் சாப்பிடக்கூடாது. முதல் கீரை, 2வது தயிர், 3வது பால், 4 உளுந்து. இப்ப 4 ஒரு எடுத்து சொல்லல, 4 தலைமையில போட்டு சொல்ல, 4ல ஒன்னாச்சும் எடுத்து ட்ரை பண்ணணும். 1 மாசம் கீரை சாப்பிடாது, மத்த நாள் சாப்பிட மாட்டோம். அந்த சதுர மாசம் ஆரம்பிதா அப்போதான் கீரை கட்டல. பாலை குடிக்கவே மாட்டான். பால் வந்து குடிக்க மாட்டாங்க. பாலை குடிக்காத 1 மாசம் சொல்லுவான் பால் வேணும். தயிர் வந்து கெட்டில பத்த மாட்டாங்க. ஆனா அந்த மாசம் வந்து தயிர் கடை வைக்கிறாங்க சாங்க போயிட்டு. ஏதாவது ஒண்ணு சதுர மாசம் எடுக்கக்கூடாது சாஸ்திரம் போட்டுக்க ஒரு ஒண்ணு. அப்ப எடுக்கிற விஷயம் எல்லாம் போட்டுக்க எல்லாத்தையும் போடப்பட்டோமா? ஆக்சுவலி வந்து புறப்பாத பொருள் எல்லாரும் ஒரு பகுதியில் போட்டுருக்காரு. சதுரமாசி தேவையில்லைன்னு. ஆனா அது என்ன மூட்ல போட்டுருக்காருன்னா போர்ஷன் நீ வந்து சாண்டிங் இது பண்ண போதும். பட் அதே பல ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறாங்க சதுர்மாசி நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். முடிஞ்சுக்க அட்லீஸ்ட் ஒண்ணே ஓகே. தென் அடுத்து வந்து என்ன ஜீவ உதர உபஸ்த வைக்கலாம். தென் இருக்கும் வேற என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்து டங் பெலி அண்ட் ஜெனிட்டல் பால் உறுப்பு. நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாயி, நாக்கு, வயிறு, பால் உறுப்பு ஜெனிட்டல். நம்ம ஜெனிட்டல் வந்து என்னதுன்னா அந்த நம்ம இருக்கக்கூடிய பால் உறுப்பு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து வெரி டேஞ்சரஸ். நம்மள இந்த சம்சார வாழ்க்கையில மாட்டி வருதே இந்த பால் உறுப்பு தான். இந்த பாத்தீங்கன்னா ஆண் பெண் உறவு இருக்குல்ல, வெரி டேஞ்சரஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. காம இச்சை வந்து பெண்ணுக்கு வந்து ஒரு 60 கூட இல்ல, 50 60 தான் காமிச்சிருக்கோம். பட் ஆணுக்கு அந்த இதுல வந்து பாக்கா பண்ணுவாங்கல்ல, அவன் இருக்கிற வரைக்கும் அந்த ஆசை காமிச்சிருக்கும். ஆணுக்கு தான் வந்து காமிச்சு அதிகமா கட்டையில போற வரைக்கும் இருக்கும். வெரி டேஞ்சரஸ். அதெல்லாம் போய் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல ஆணுக்கு தான் வரும். மாதாஜிக்கு வெரி ஈஸி. பக்தி பாதம் வருது ரொம்ப ஈஸி. பக்தி பாதத்தில் மாதாஜிகளுக்கு வந்து கம்ஃபர்டபுள் ஜோன். இதுல வந்து அடிச்சு 6 அடிக்கலாம். பிரச்சனை வந்து பாருங்க யாருக்கு? ஆமைகளுக்கு தான். ஆனால் தான் பல பிரச்சனைகள். ஓகே, அதனால வந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவும் குருவாகலாம். தென் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். தென் வந்து நிறைய இருக்கு. ஆச்சாரியம் என்ன அர்த்தம்? அவர் சென்டம் உத்தம அதிகாரி. சிம்பிளா சொல்லிட்டு போயிறாங்க. குரு வந்து போய் 3 வகை குரு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து தீட்சா குரு, தீட்சை கொடுக்குறாங்க. குரு நீ தீட்சை எடுத்தீங்கன்னா ஒரு உபநயனம் எடுத்தீங்கன்னா தீட்சை கொடுத்தது வந்து தீட்சை குரு. ஏன்னா ஆல்சோ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அது 2வது குரு சிக்ஷா குரு. சிக்ஷா குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தீட்சா குரு தீட்சை கொடுக்குறாங்கல்ல, தீட்சை கொடுக்குறா என்னதுன்னா உங்களுடைய பாவம் பண்ணீங்க, உங்க பாவத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்துக்குவாரு. அதான் தீட்சா குரு. அக்னி சச்சாரி எல்லா பாவத்தையும் வந்து அவர் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து புதுசா ஒரு வாழ்க்கை கொடுப்பாரு. பேர் கொடுத்து புது பிறவி, அதாவது பீஜ பந்தா.
ரெண்டாவது பிறவி கொடுப்பாரு. நம்ம என்ன பண்றோம், அங்க வாழை வாங்கிட்டு அங்க ஆமாசாமி போட்டு திருப்பி இங்க என்ன பண்றோம், பழைய கூட்டி கருத்து வைக்கணும். இல்ல இது என்ன ப்ரோ அரசியமாவே அரசியல் இருக்கு, அதை செஞ்ச தவிர திருப்பி செய்யுது. மாறணும், உழைப்பு போடணும். மாற்றம் இல்லைன்னா, வாழ்க்கையில் மாற்றம் இல்லை, உழைப்பு போடணும்னா இதுவும் வராது. பிசினஸ் பண்ண உழைப்பு போடணுமா இல்லையா? உழைப்பு பக்தியில் கிருஷ்ண பக்தியில் உழைப்பு போடணும் நம்ம. அதான் தீட்சா குரு. தீட்சா குரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு உபதேசம் கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது நிறைய பேர் வந்து இருக்கலாம், ஆனா தீட்சா குரு ஒரு ஆள் தான். என் மூணாவது ஒரு குரு இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மூணாவது குரு நிறைய பாத பிரதக்ஷ குரு. பாத பிரதக்ஷ குருனா நம்மளுக்கு பக்தி பாத ஒழுங்கா வரணும், இது தப்பு பண்ணா வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல பாதை காட்டுறாங்களே, அவங்களும் குரு தான். ஓகேவா? அதெல்லாம் 3 வகை குரு இருக்கிறாங்க. ஓகே, எனக்கு இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, கடைசி அந்த விஷயம் சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா, எப்படி வந்து ஒரு குரு வந்து நம்ம வந்து தேடுறது நிறைய இருக்கு, அது ஸ்கிப் பண்ண கடைசிக்கு நான் வந்துட்டேன். குரு வந்து எப்படி தேடுறது? ஒரு உத்தமமான குரு, ஒரு உயர்தரமான குரு, எனக்கு வந்து இந்த குரு மூலியமா பகவான் ஒரு தண்ணி, ஒரு குரு எப்படி நம்ம தேடணும்? அது பகவான் யாருன்னு சொல்லுங்க. பகவான் யாரு? பகவான் யாருக்கு? பகவான் யாருன்னு காமிக்கிறது. அதான் மகஜி, நீங்க எப்படி குருவை தேடுவீங்க? சொல்லுங்க நீங்க. இல்ல மகஜி, இப்ப வந்து பாருங்க, நான் குருடன், கண்ணு தெரியல. எப்படி வந்து ஒரு யானைக்கு குரு நம்ம கதை சொல்லுவாரு, 4 கூடனுங்க ஜூக்கு போயிட்டு யானையை தொட்டு பார்த்தாங்க. ஒரு பார்த்துட்டு கீழே பண்ண என்ன பண்ணாங்க, 4 யானையை ஒரு 4 பேரு ஒரு யானையை போய் தொட்டு பார்க்க, 4 கூடர்கள். அந்த ஒரு யானையை போயிட்டு கீழே வயிறு தொட்டோன்னே, ஓ ஓ பிரபு பிரபு பாடமே இருக்கு யானை, வயிறு தொட்டு உணர்ந்து காலை பிடிச்சி, ஓ இது யானை வந்து தூரமே இருக்கு. உணர்ந்து வந்து அந்த தங்கத்தை பிடிச்சி, ஓ யானை வந்து கூரா இருக்கு போல எலும்பாங்க. உணர்ந்து வாழை பிடிச்சி, இல்லை இது நொடி முடியா இருக்கு. எது உண்மை? நம்மளே ஏற்கனவே கூடர்கள், ஏற்கனவே காம குரோத லோகம், நம்மளே சாக்கடையில் இருக்கோம். நீங்க எப்படி கிருஷ்ணனை பார்க்க முடியும், குரு பார்க்க முடியும்? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? எப்படி குரு தேடுறது? அது பரம்பரை நம்ம கண்டசே பண்ணாது பண்ணது. சொல்லுங்க. ஓகே, பிரார்த்தனை பண்ணணும். ஓகே, வேற முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கு. சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னது? அது அதெல்லாம் வந்து வந்த பிறகு நான் என்ன இருக்கிறேன்னா, குரு எப்படி இது போஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து முதல் காய பண்ணணும், அழுகணும். குரு வேணும்னு நம்ம முதல் அழுகணும். நம்ம அதான் போஸ்ட் குவாலிட்டி. ஐயோ எனக்கு வந்து கிருஷ்ணா கோவிந்தா, நான் வந்து எல்லாரும் நல்லது சொல்றாங்க, ஆனா எனக்கு குரு வேணும். இந்த குரு வேணும் என்ன பண்ணணும், போஸ்ட் நம்ம வந்து பகவான் கிட்ட அழுகணும். குரு கொடுக்கும், எனக்கு என்னை கைட் பண்றதுக்கு, எனக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஒரு குரு அனுப்பு, எனக்கு குரு கொடுங்க. அந்த கிராய், அந்த அழுகை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா சின்சியரா இருக்கணும். சும்மா கண்ணில் வச்சு தண்ணி வச்சு அழுகுது இல்லை, அந்த அழுகுது இல்லை. இல்லை நம்ம வந்து ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம ஒரு அழுவுமே, அந்த அழுகு இல்லை. உண்மையிலேருந்து உள்ளேருந்து கோரத்தை ஹார்ட் உள்ளுக்குள்ளேருந்து அழுகணும். எனக்கு இந்த வாழ்க்கையை எப்படி எனக்கு வழி நடந்தது இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, எனக்கு குரு கொடு. அந்த குரு வந்து வழி கட்டுவாருங்க. தேன் கிருஷ்ணா வில் எரேஞ்ச். அதான் குரு நம்ம சொல்லுவாரு, புவனேஸ்வர் டெம்பிள் சொல்லுவாரு, இஸ் அ கிரைங் ஸ்கூல். பகவானை பார்த்து அழுவ வேண்டிய, நம்ம தான் அழுவ மாட்டோமே. நம்ம வந்து பப்பி செஞ்சுட்டு அழுவோம், பப்பியோட அம்மா செஞ்சுட்டு அழுவோம், அப்புறம் மீன் குட்டி செஞ்சுட்டு அழுவோம், மீனோட அம்மா செஞ்சுட்டு அழுவோம், அப்புறம் வந்து வேற என்ன அழுவோம், செடி செஞ்சுட்டு அழுவோம், அப்புறம் வந்து மியா பூனை செஞ்சுட்டு அழுவோம், வேற வந்து காடி காண போச்சுன்னு அழுவோம், மோட்டர் காண போச்சு அழுவோம், போனு காண போச்சுன்னு அழுவோம், பல்லு செட்டு காண போச்சு அழுவோம், கடிகாரம் காண போச்சு அழுவோம், கண்ணாடி காண போச்சு அழுவோம், எல்லாம் காண போச்சு அழுவோம். பகவானுக்காக அழுவுமா? மனசு தொட்டு சொல்லுங்க, அவன் அழுவுமா? அவன் அழுவுமா? அழுவு எப்படி அழுவான்? அங்க போய் பிரச்சனை சொல்லி அழுவோம். பிரச்சனை அங்க என்னது, ஐயோ பகவானே உன்னை விட்டு நாங்க பிரிஞ்சிருக்கேன், பூர்வத்தில் இருக்கனே, எப்ப கூட வரும், அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுத்துருக்கேன், உன் கண்ணு இருக்கா, அப்படி போய் அழுவோம். நம்ம பகவான உன்னை நான் பிரிஞ்சுக்கிறேன், எப்ப கூட வருவோம், அந்த அளவுக்கு வராது. ஏன்னா நம்ம என்ன ஆத்மா, ஆங்காரம். இதெல்லாம் ஆங்காரம். ஆங்காரம் கத்துக்க மட்டும் இல்ல, அழகு வர மனசு கல்லா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், குரு வேணும்னா நம்ம முதல் அழுகணும். உங்களுக்கு முதல் அந்த தேவை இருக்கான்னு பகவான் பாப்பாரு. ஏன்னா அப்ப கிருஷ்ணா அரேஞ்ச் பண்ணா அது பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும், அது மிஸ்ஸே ஆகாது.
அந்த குவாலிட்டி இருக்கு. இல்லைன்னா குரு இல்லைன்னா எப்படி அடைய முடியும் போயிட்டு? அவங்களோட அடைய ரொம்ப கஷ்டம். அந்த கருணை இருக்கும், அந்த கருணையை எடுத்து என்ன பண்ணணும், திருப்பி அடுத்த பீரியட் திருப்பி இங்கே வரணும். வந்து இதே சேர், இதே கோபால், இதே டெம்பிள் இருக்கும். அந்த 6 ஆடியன்ஸ் மாதிரி இருப்பாங்க, வேற ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? மேபி நம்ம இங்கே ப்ரூவெல்லாம் பிச்சிங் பண்ணுறது என்னன்னா கொஞ்சம் வயசாகி இருப்பாங்க. திருப்பி வந்து ஆகணும், திருப்பி கிளாஸ் கேட்கணும், திருப்பி ட்ரைனிங் எடுக்கணும், திருப்பி என்ன மாதிரி ஒன்று உட்காந்து பேசுவான். புரியுதுவா? அப்போ குரு எடுக்காம பகவான் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ குரு எடுக்கணும். நம்ம முதல் குவாலிட்டி வந்து என்னது? முதல் அழுவணும், வாங்கிட்டு அழுவணும். ஓகே, இதுதான் குரு தத்துவம். நிறைய சோ மச் இருக்கு, சோ மச் இருக்கு. அவங்களுக்கு டைம் பார்த்தாது. அதனால குரு கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம், பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அவங்களுக்கு எல்லாருக்கும் கருணை இருக்கணும், மனசு ஒழுங்கா இருக்கணும், கிருஷ்ண பக்தி வருவா செய்யணும், சேவை செய்யற மனப்பயம் வரணும், சேவை விருத்தி வரணும். எப்போ அன்போடு சேவை செய்யணும், கடமைக்கு சேவை செய்யக்கூடாது. சொல்லிட்டாங்க, போட்டாங்க, பேரை போட்டாங்க, அது அப்படி பேசக்கூடாது. அன்போட சேவை செய்யணும், அன்போட செய்யணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தி சேவா. அன்போட சேவை செய்யணும். குப்பை இருக்கு, இன்னைக்கு என் குட்டி இல்லை, அவங்க தான் கூட்டி, அவங்க குப்பை விட்டோம். பிரீத்தி சேவா, அன்போட சேவை செய்யணும். யார் பாப்பாரு? ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भगवद गीता की जय, श्री राधा गोपाल जी की जय, गजनाभ सुंदर महारानी की जय, गौरंग महाप्रभु की जय, नरसिंह देव की जय, श्री प्रभुपाद महाराज की जय, गौर प्रेमानंदे हरि हरि। Any questions?